ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கா, கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா. யார் நம்ம அர்ஜுனன் கேட்டுட்டு இருக்க மாதிரி இப்போ இவர் உத்தவர் வந்து பரீட்சித் வந்து சுகர்கிட்ட கேட்டுருக்கார் இல்லையா. பரீட்சித்து வியாசட்டியா இல்லை ஜனமேஜயன், ரைட்டு, ஜனமேஜயனும் வியாசரும் புக்கு மாறுவச்சே இது மாறுது. ஸோ ஜனமேஜயனோடு கேள்விகள் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுருக்காருங்க. ஸோ முன்னாடி கேள்வி என்ன கேட்டிருந்தாருன்னா, துரோணர் பீஷ்மர் முதலானவர்கள் கூட வஞ்சகமாக கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் எப்படி நடக்கிறது, தர்மமே இல்லாமல் இந்த மாதிரி இல்லாமல் நடந்திருக்கே, பல விஷயங்கள் பண்ணிருக்கே. அது மட்டும் இல்லை, கோரே பாப்பே பிரேரித்தாக, எது யுத்தம் பாவங்கிற இந்த யுத்த காரியத்தில் ஈடுபட்டு அப்படிப்பட்ட கோரமான கொலை பண்ணுறது, ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிருக்கா இல்லையா. ஸோ வாசுதேவேன மகாத்மனா, அந்த வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர், மகாத்மாவான கிருஷ்ணராலேயே குலம் சைத்தவந்தக, குலமே நாசமாக போச்சு, மொத்த கௌரவ குலமே அழிஞ்சு போச்சு இந்த வாசுதேவரோட தூண்டுதல்னால. ஹரிணா பரமாத்மனா, பரமாத்மாவால் ஹரியாலேயே இந்த மொத்த குலமும் அழிஞ்சுதே, இது எப்படின்னு கேட்குறேன். சொல்கிறேன், சாதோஹோ பிக்ஷாட்டனம் வரணுட்டார். நல்ல சத்தான புருஷர்களுக்கு, சாதுக்களுக்கு பேசாமல் பிட்சை வாங்கி சாப்பிடலாம். எதுக்கு இந்த போரெலாம் பண்ணணும், பிட்சை வாங்குறதே நல்லது. நீவாரைகி ஜீவனம் வரம், நீவாரம்னா அந்த கஞ்சியை குடித்து வாழ்க்கை வாழறதே தேவையில்லை. யுத்தம் பண்ணி பல பேரை கொன்று அந்த பாபத்தை சேர்த்துக்கிறத விட இதுவே நல்லது. யோதான் ந ஹத்வா, யோதான்னா வீரர்கள், யுத்தம் செய்யக்கூடிய வீரர்கள் யோதாகா. ஸோ யுத்த வீரர்களை கொன்று லோபத்தினால, ஆசை ராஜ்யம் அடையணும் அப்படிங்கிற ஆசையில் இந்த யுத்தம் பண்ணி அந்த வீரர்களை எல்லாம் கொன்று ஷில்பேன ஜீவினம் வரம், அதை விட ஏதாவது காரியம் பண்ணிட்டு அந்த கை கால் அசைகிறது, காரியத்தை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை கழிக்கிறது எவ்வளவோ தேவையில்லையே சொல்கிறார். ஸோ துவயா பகவான் வியாசரே, உங்களால் முன்னாடி விச்சின்னக தூ ரட்சிதக, அதாவது குலம் நாசமாக போச்சு, அதாவது வம்சமே இல்லாமல் ஒரு கண்டிஷன் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வியாசரை வச்சு அம்பாலிகை மூலமாக திருதராஷ்டிரன் பாண்டுவை சிருஷ்டி பண்ணி அந்த குலத்தை திருப்பி உத்தாரணம் பண்ணினான். கௌரவ குலத்தில் ஒரு ஸ்டேஜில் சந்தனு மகாராஜாவுடைய எல்லா குழந்தைகளும் எல்லாம் போயிட்டு ஒத்துருமே இல்லாமல் பீஷ்மரும் ராஜ்யம் ஆளமாட்டேன்னு விட்டார். அப்போ அந்த குலம் ஃபர்தராக எப்படி ஆறுதுன்னு சத்தியவதி கவலைப்பட்ட போது அப்போ பீஷ்மரே சொல்கிறார், யாராவது மூலமாக இந்த அம்பாலிகை குழந்தை பிறக்க வைக்கலாம்னு அவர் ஐடியா கொடுத்ததுக்கப்புறம், ஆமாம் எனக்கே ஒரு வியாசர் ஒரு குழந்தை இருந்தாருன்னு அவரை கூப்பிட்டு குலம் முன்னாடி நாசமடையிற ஸ்டேஜில் இருந்த குலம் முன்னாடி உன்னால் உத்தாரணம் பண்ணப்பட்டது. துவயா பகவானே வியாசரே, உங்களால் உத்தாரணம் பண்ணப்பட்டது. ரட்சிதகா முனிசத்தமா, முனிவரே. உத்பாதிய சுதான், கோலகான் சுதான்னா விடோக்கு பிறக்கிற குழந்தைகள். அம்பாலிகை ஆம்படையான் செத்து விட்டார். ஸோ அப்படி அவள் விடவாக இருக்கிற சமயத்தில் அந்த வியாசரை கூப்பிட்டுன்னு வந்து அவளுக்கு குழந்தை பிறந்தது. ஸோ அப்படிப்பட்ட கோலகான் சுதான் உத்பாதியா, அந்த குழந்தைகள் உற்பத்தி பண்ணி திருதராஷ்டிரன் பாண்டு விதுரர் அவளெல்லாம் சிருஷ்டி பண்ணி சத்ருநாசனான், அவளை வச்சுட்டு சத்ருக்களை எல்லாம் நாசப்பட, ஏன்னா சத்திரிய குலத்தில் பிறந்தாலே அப்படி தான், சத்ருக்களை எப்போவுமே அழிக்கிறதுக்கு தான் அந்த சத்திரிய குலமே இருக்குது. ஸோ அதனால் அந்த சத்திரிய குலம் இவ்வாறு உத்தாரணம் பண்ணப்பட்டது முன்னாடி. ஸோ
ஸோ அல்பேன ஏவது காலேன ஒரு ஷார்ட் பீரியட்லேயே விராட்டத்தனையார் விராட ராஜாவோட பொண்ணு உத்தரை சுதகன உத்தராவோட பிள்ளையார் பரீட்சித்து. ஸோ பரீட்சித்த ஜனமேஜரோட அப்பா இல்லையா. ஸோ அல்பேன ஏவது காலேன விராட்டத்தனைய சுதக அந்த பரீட்சித்தாகப்பட்டவன் தாபசஸ்ய கலே அது தபஸ் முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய கழுத்தில் போய் கலைன கழுத்தில் போய் சர்ப்பம் நெஸ்தவான். இப்படி போய் இந்த பரீட்சித்து வந்து அந்த ஒரு தபஸ் பண்ணக்கூடிய முனிவர்கிட்ட கழுத்தில் போய் ஒரு நல்ல ஒரு பிள்ளையான அந்த பரீட்சித்து சர்ப்பத்தை போய் வச்சானே நெஸ்தவான் கதம் அத்புதம். இப்படி ஒரு அற்புதமான காரியத்தை யாராவது பண்ணுவாளான்னு கேட்குறார். ब्राह्मणं द्वेष्टि क्षत्रियस्य कुल उद्भवः तापसमौनसंयुक्तं पित्रा किं तत्कृतं मुने. ந கோபி அதாவது சத்திரியசிய குல உத்பவக சத்திரிய குலத்தில் பிறந்தவனுக்கு ந கோபி யாருக்குமே பிராமணம் துவேஷ்டி பிராமணனை பார்த்து துவேஷ்டி பண்ண மாட்டான். அவளை வந்து வெறுக்க மாட்டான். எந்த ஒரு சத்திரியனுமே பிராமணனை அப்படி இதை வெறுக்க மாட்டான். தாபசம் மௌன சம்யுக்தம் மௌனமாக இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள்லாம் எப்போவுமே மனநசீலக முனினே பேர். மனன தியானத்திலே உட்காந்துருப்பா, யாருக்கிட்டையும் பேசவே மாட்டான். அப்படிப்பட்ட மௌனமாக இருக்கக்கூடிய அந்த முனிவர் மேலே பித்ரா என்னுடைய அப்பாவால் யார் பரீட்சித்து ஜனமேஜயன்லேயே பேசின்னு இருக்கான். ஸோ என்னுடைய அப்பாவால் கிம் தத்கிருதம் முனே அவர் ஏன் அப்படி பண்ணினார் முனிவரே சொல்லுங்கோ அப்படிங்கிற. இல்லை ஒன்று வந்தாச்சு எடுத்தாச்சு. இதில் பாருங்க இந்த பேஜில் பாருங்க. विकलं मे मनो अधुना स्थिरं कुरु पितः साधो सर्वज्ञः असि दयानिधे. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஒரு 2 பேஜ் 3 பேஜ் பார்த்துட்டோம் ஸ்லோகங்கள். அவ்வளோ சந்தேகம் கேட்டிருக்கான் யார் நம்ம ஜனமேஜயன். ஸோ இதே மாதிரி அந்நேக இன்னும் நிறைய சந்தேகங்கள்லாம் எனக்கு விகலமே மனம் அதுனா என்னோடய மனசு குழம்பி கிடக்கு. இப்படி பல சந்தேகங்கள் என் மனசில் ஏற்பட்டது. என் மனமே குழம்பி கிடக்கு. இப்போது அதுனா ஸ்திரம் குரூபிதக. ஸோ நீங்கள் வந்து என்னுடைய அப்பா மாதிரி அந்த அப்பா ஸ்தானத்தை இருக்கேன். நீங்கள் எனக்கு ஸ்திரமாக என் புத்தியை ஸ்திரப்படுத்துங்கோ, சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்கோ. சர்வஜ்ஞாசி தயாநிதே நீ தயாநிதி பகவானே வியாசரே நீங்கள் தயை கொடுக்க தயாவோட நிதி. அதனால உனக்கு எல்லாமே தெரியும். எதனால எது நடந்தது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அதனால என்னோட சந்தேகத்தை தீருங்கள்னு கேட்குறேன். सूतोवाच एवं पृष्टः पुराणज्ञः व्यासः सत्यवती सुतः परीक्षितसुतं शान्तं ततो वै जनमेजयम्. அடுத்ததையும் படிச்சிருங்க. உவாச்ச संशयच्छेत्रु वाक्यं वाक्यविशारदः. ஸோ ஏவம் பிரஷ்டகா இப்போ கேள்வி கேட்கப்பட்ட ஜனமேஜயன் இவ்வளோ கேள்விகள் அடிக்கிட்டான். ஸோ இப்போ சூத்தர் சொல்லிட்டு இருக்காரு எங்க நைமிசாரி இடத்துல சூத்தர் சவுனகாதிக முனிவர்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் சொல்கிறார் இப்படி புராணஜ்ஞா வியாசகா எல்லா புராணங்களையும் அவர் தான் பண்ணியிருக்கார். 18 புராணங்கள் எழுதின வியாசர். ஸோ அந்த வியாசர் புராணமாக இருந்த வியாசர் சத்தியவதியோட பிள்ளையாகப்பட்டவர். பரீட்சிதோட பிள்ளையான ஜனமேஜயனிடம் சாந்தமாக இப்படி இருக்கார். கேள்வி கேட்டுட்டு ததோவை ஜனமேஜயம் அப்படிப்பட்ட ஜனமேஜயனை சாந்தமாக இருக்கக்கூடிய ஜனமேஜயனை பார்த்து சம்சயச்சேத்ரு அவருடைய சந்தேகத்தை வெட்டக்கூடிய சேத்ருன்னு கட் பண்ணக்கூடிய சஞ்சயத்தெல்லாம் வெட்டக்கூடிய தீர்க்கக்கூடிய வாக்கியம் அப்படிப்பட்ட வாக்கியங்களை வாக்கிய விசாரதக உவாச்ச. அதாவது பேசுறதுல ரொம்ப விசாரதுனா பண்டிதர். ஸோ பேசுவதில் பண்டிதரான வியாசர் அவனுடைய சந்தேகம் நீக்கும்படி உள்ள வாக்கியங்களை சொன்னார்.
ராதே கிருஷ்ண மேம் புதுசா பாக்குற மாதிரி இல்லை சேத்வ ஃபர்ஸ்ட் டைம் இது உவாச்ச ராஜன் கிமே தத் வக்தவ்யம் கர்மணாம் கஹனா கதிஹி துர்ஞேயா கில தேவானாம் மானவானாம் ச காகதா யதா சமுத்திதம் ச ஏதத் பிரம்மாண்டம் திரிகுணாத்மகம். ஸோ வியாசர் சொல்கிறார், ராஜன் ஹே ஜனமேஜயரே கிம் தொத் ஏத்தத் வக்தவ்யம் கர்மணாம் ககனாகதி, என்னப்பா சொல்கிறதுங்கிறார். ரொம்ப அப்படியே மனசு நொந்து போய் சொல்கிறார். இதெல்லாம் கர்மத்தோடு வினைப்பா, கர்மணாம் கதிகி, கர்மத்தோடு கதி இப்படி தான் இருக்கும். கிமேதத் வக்தவ்யம், என்னத்தன்னு சொல்லுவேன் உங்ககிட்ட போய், இதெல்லாம் கர்மத்தோடு விதிப்படி நடக்கிறது. துர்கேயாக்கில தேவானா மானவானா, தேவர்களுக்கே இந்த கர்மம் எப்படி நடக்கும், எப்படி நடத்தும், நம்மளை எப்படி கொண்டு போய் சேர்க்கும்னு தேவர்களுக்கும் தெரியாது. மனிதர்களுக்கு என்ன கதை, என்னத்தை பேசுறது, தேவர்களுக்கே அது தெரியாது. கர்மகதியை பற்றி அவர்களே தெரியாதுங்கும் போது மானவானாம் காக்கதா, மாணவர்களை பற்றி என்னத்தை சொல்கிறது. யதாசம் உத்திதம் செய்யத்தத் பிரம்மாண்டம். ஸோ எப்பொழுது இந்த பிரம்மாண்டமாகப்பட்ட திரிகுணாத்மகம் பிரம்மாண்டம், 3 குணங்களோட அடிப்படையில் இந்த பிரம்மாண்டம் எப்பொழுது சிருஷ்டி ஆனதோ, அது இதுல கூட அவர் சொல்லுவார் மேம். ராஜன் கிமேதத் வக்தவ்யம் கர்மணாம் கஹனா கதிஹி துர்யேயா கில தேவானாம் மானவானாம் ச காகதா யதா சமுத்திதம் ச ஏதத் பிரம்மாண்டம் த்ரிகுணாத்மகம். கர்மணா ஏவ சமுத்பத்திஹி सर्वेषां न अत्र संशयः अनादिनिधना जीवाः कर्मबीज समुद्भवाः. ஸோ கர்மத்தினால தான் உற்பத்தி ஏற்படுகிறது. பிறவிங்கிறதே கர்மத்தின் அடிப்படையில் தான் பிறவி. ஸோ அந்த கர்மத்தினால உற்பத்தி ஏற்படுறது. சர்வேஷா, எல்லாருக்குமே, எல்லா ஜந்துக்களும் உலகத்தில் பிறக்கிறதுனா அவன் கர்மத்தோட அடிப்படையில் தான் பிறக்கிறா. நேத்திர சம்சயம், அதில் சந்தேகமே கிடையாது. அனாதி நிதனாக ஜீவாக, அதாவது ஜீவர்களுக்கு ஆதியும் உண்டு அந்தமும் உண்டு. ஸோ அனாதி நிதனாக ஜீவாக கர்மபீஜ சமுத்வாக. ஓகே, அதாவது இந்த எப்படி பகவான் வந்து அனாதி நிதனம் சொல்கிறோம், பகவானுக்கு வந்து ஆதியும் இல்லை அந்தம் இல்லைன்னு சனாதனமாக இருக்கார். அது மாதிரி இந்த பிரகிருதியும் சனாதனம் தான். எல்லா உயிர் வாழ் ஜந்துக்களுமே பகவானுடைய குச்சியில் போய் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், திருப்பியும் அவருடைய குச்சியிலேருந்து வெளியில் வரும். இப்படி ஜீவர்களும் பகவானும் 2 பேருமே அனாதி நிதனாக, எல்லாருமே ஆத்மான்னு சொல்லும்போது எப்படி எல்லாருமே மறைய முடியாது. ஜீவர்கள் ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாதவர்கள் ஆனால் கூட இந்த கர்ம பீஜத்தின் அடிப்படையில் பிறக்கிறார்கள்னுட்டா. ஸோ தான் செய்த கர்ம, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அவள் வந்து காணாமல் போய்ட்றா, இல்லாமல் போய்ட்றா. ஸோ ஆதியும் அந்தமும் உண்டு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிறவின்னு ஒன்று வருது, அவளுக்கு இறப்புன்னு ஒன்று வருது. ஆனாலும் அவள் வந்து பகவானுடைய வயிற்றில் போய் தங்கிறதுனால திரோதானம், பகவான் வந்து மறைச்சி வைக்கிறார். இந்த சூஷ்ம வடிவமாக லிங்க சரீரமாக மறைச்சி வைக்கிறார். அதனால அனாதிநிதனாகன்னு சொல்கிறோம் நம்ம. மற்றபடி கர்ம பீஜத்தினால, அவள் செய்த கர்மத்தின் அடிப்படையினால் அவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள். ஸோ அப்படி கர்ம பீஜத்தினால பல யோனிகளில் பிறக்கிறா. ஒருத்தர் நாயாக பிறக்கிறா, பூனையாக பிறக்கிறா, மனுஷனாக பிறக்கிறா, பல பிறவி தேவர்களாக பிறக்கிறா. அப்படி பல யோனிகளில் ஜாயந்தே பிறக்கிறார்கள் கர்மத்தோட அடிப்படையினால். மிரியந்தே சாகிறார்கள் போகிறா. புனப்புனக மீண்டும் மீண்டும் பிறவி மரணம்னு வந்துட்டே இருக்குது. கர்மணா ரஹிதக, கர்மம் இல்லாவிட்டால் தேக சம்யோக ந கதாச்சனன்ற, கர்மமே இல்லை, கர்மத்தை தொலைச்சாச்சு, புண்ணிய கர்மமும் இல்லை பாவ கர்மமும் இல்லை அப்படின்னு சொன்னால் பிறவி கிடையாது. அதான் இருவினை தீர்க்கணுங்கிறான். இருவினைங்கிறது வந்து பாப புண்ணியம், இந்த 2ஐயும் தீர்த்தாச்சனா அது ரஹிதக, அது இல்லாவிட்டால் தேக சம்யோக கதாச்சன ஒரு பொழுதும் தேகம் ஏற்படாது. அதுக்கப்புறம் பிறவி கிடையாது.
तथा मिश्रैः कर्मभिः वेष्टितं तु इदं त्रिविधानि तान्याहुः बुधाः तत्त्वविदर्शये ஸோ தத்துவவிதர்ஷ அதாவது உண்மையை அறிபவர்கள் யதாவத் எப்படி இருக்குங்கிறத நன்றாக அறிந்தவர்கள், அப்படிப்பட்ட புதாகன அறிவாளிகள் என்ன சொல்கிறார், சுப அசுபைகி ததா மிஸ்ரைகி, அதாவது புண்ணியகர்மம், சுபகாரியம்னா புண்ணியகர்மம் பண்ணுறா இல்லை பாபகர்மம் பண்ணுறா இல்லை ரெண்டு கலந்து பண்ணுறா, புண்ணியகர்மம் சில பண்ணுறா பாபகர்மம் பண்ணுறா, மிஸ்ரைகின்னு கலந்து ரெண்டையும் பண்ணுவா. அப்படிப்பட்ட கர்மங்களால் வேஷ்டிதம்னா அதனால் சுற்றப்பட்டு அந்த கர்மங்களோடு இதனால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு இதம் இந்த உலகமாகப்பட்டது, இதம்னா உலகம் ஜகத், இந்த உலகம் திருவிதானிகி தானி, அதாவது 3 விதமான ஜீவர்களால் வருது. என்னது, பாபம் பண்ணியவர்கள் புண்ணியம் பண்ணியவர்கள், அப்புறம் இந்த 2 கர்மம் கலந்து பண்ணி, இப்படிப்பட்ட 3 விதமான ஜந்துக்களால் அல்லது திரிவிதானிங்கிறது முக்குணங்களால் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தானி ஆகுகு, இப்படி 3 விதமான ஜீவர்கள் இருக்கார்கள். புண்ணியகர்மம் பண்ணி வந்தவர்கள், பாபகர்மம் பண்ணி வந்தவர்கள், 2 கலந்து பண்ணி வந்தவர்கள், இப்படி பலவித ஜந்துக்கள் இருக்கார்கள். இப்படி புதாகா அறிவாளிகள் கூறுகிறார்கள். भविष्यन्ति प्रारब्धानि तथा पुनः वर्तमानानि देहे अस्मिन् त्रैविध्यं कर्मणां किल. ஸோ 3 விதமான கர்மங்கள் இருக்குன்ட்டு. என்னெல்லாம், சஞ்சித கர்மம், அதாவது பல ஜென்மங்களில் சேர்த்து வச்சுருக்கோமே பாவ மூட்டைகள் புண்ணிய மூட்டைகள், அந்த மூட்டையிலேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வரோம் நம்ம, அது சஞ்சித கர்மம்னு பேர். அப்புறம் பிராரப்தானினா ஜஸ்ட் போன ஜென்மத்தில் உள்ளது மட்டும் எடுத்துன்னு வருது, பிராரப்த கர்மம்னு பேர். ஸோ அதை அனுபவிக்கணும், இந்த ஜென்மத்தில் இதை முடிச்சுட்டு போயிடணும். அந்த பிராரப்த கர்மத்தை மட்டும் முடிக்காமல் போகக்கூடாது. அந்த பிராரப்த கர்மம் ஆரம்பிக்கிறோச்சு, ஜீவன் வரும்போதே அந்த கர்மத்தோடு வரக்கூடியது, ஆரம்ப கர்மத்தோடு வரக்கூடியது. பவிஷ்யந்தின்னு சொல்லும்போது இப்போ ஆகாமி கர்மம்னு பேர். இந்த ஜென்மத்தில் புதுசாக சேர்த்துக்கிறோமே பாவத்தையும் புண்ணியத்தையும், அது ஆகாமி கர்மம்னு பேர். அப்படிப்பட்ட கர்மங்களால் புனக வர்த்தமானானி, அதாவது பிராரப்தானி பவிஷ்யந்தி, அந்த பிராரப்த கர்மத்தோடும் வர்த்தமானானின்னு இப்போ நடக்கிறோச்சே ஏற்படக்கூடிய அந்த கர்மங்கள் தேகே அஸ்மின், இப்படி உடம்புல திரைவித்யம் கர்மணாம் கில, இப்படி 3 விதமாக கர்மங்கள் உண்டு. ஸோ தத்வசத்துவம், அந்த கர்மத்தோட வசத்தில் தான் எல்லோரும் இருக்கா. பிரம்மாதீனாம் சொல்கிற, பிரம்மா முதல்லேருந்து எல்லாருக்கும் அந்த கர்மத்தின் அடிப்படையில். அதனால தானே பிரம்மாக்கே 100 வருஷம் கழிஞ்சோடனே அடுத்த பிரம்மா வந்து உட்காந்துடுவார். அவரோட பீரியட் முடிஞ்சு வச்சு அடுத்த பிரம்மா வருவார். அப்போ அந்த பிரம்மா ஆகக்கூடியவர் யார், அந்த நல்ல கர்மத்தை பண்ணி அப்படி பலவித ஜென்மத்தில் சேத்த கர்மத்தோடு தான் பிரம்மா ஆக முடியும். பிரம்மா ஆகிறதுக்கு எப்பேற்பட்ட புண்ணிய கர்மம் பண்ணியிருக்கணும், அது அடுத்த பிரம்மா ஆஞ்சநேயர்னு சொல்கிறான். ஸோ சர்வேஷாம் பிரம்மாதீனம், எல்லாருக்கும் பிரம்மா முதல்லேருந்து வசத்துவம், அந்த கர்மவசம் உண்டு. நராதிப ஹே ஜனமேஜயா, சுகம் துக்கம் ஜரா மிருத்யு எல்லாம் சுகமாகப்பட்டது, துக்கம், அப்புறம் ஜரா வயசாகிறது, மிருத்யு மரணம், ஹர்ஷ சந்தோஷம், சோகம் ஆதேக ததா, எல்லாமே எல்லா பிறவி எடுத்தவர்களுக்கு எல்லாம் இந்த சுகம் துக்கம் எல்லாமே உண்டு. कामक्रोधौ च लोभश्च सर्वे देहगता गुणाः दैवादीनाः च सर्वेषां प्रभवन्ति नराधिप. நராதிப, நரர்களுக்கு தலைவனே ராஜாவே ஜனமேஜயா, காம குரோத லோப எல்லாம், இந்த காமமோ குரோதமோ இதெல்லாம் நமக்குள்ள எதிரிகள் இதெல்லாம். இப்படி லோபம் இதெல்லாமே தேககதா குணாகா, எல்லாருக்கும் அந்த தேகம் ஏற்படும் போதே இந்த குணங்கள்லாம் வந்துடுது, இந்த 6 விதமான கெட்ட குணங்கள் வந்துடுது. ஸோ தெய்வாதீனாஷ்ச சர்வேஷாம், எல்லாம் விதிப்படி எல்லாருமே தெய்வாதீனாக நடந்து, தெய்வங்கிறது விதிவசத்தால் எல்லாருக்குமே சர்வேஷாம் பிரபவந்தி, எல்லாருக்கும் உள்ள கோபம் காமமெல்லாம் வேணால லெவல் மாறுபடும். அவன் நல்ல கர்மத்தை பண்ணிட்டு வந்திருந்தானே அவனோட கோபமெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆஃப்டர் ஆல் முனிவர்கள் கூட கோச்சுன்னு விடுறா, என்னத்தையோ சொல்லிடுறான்.
அப்போ சொன்னதுக்கப்புறம் அது நடந்தே தீருது. ஏன்னா அவள் பெரியவா சொல்லிட்டா நடக்கிறதுங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஜீவனா பிறந்த சகல பேருக்குமே இந்த காமம் குரோதம் மோதம் எல்லாமே உண்டு. रागद्वेषादयः भावाः स्वर्गे अपि प्रभवन्ति देवानां मानवानां च तिरस्चां च तथा पुनः. அது மாதிரி ராகத்வேஷம்னு இருமைகள் தான். அதாவது சுகம் துக்கம், அப்புறம் இது பிறந்து கோபம், அப்புறம் சாந்தம், இது மாதிரி ஆப்போசிட் குணங்கள் எல்லாருக்குமே உண்டு. ராகத்வேஷம் எல்லாம் உண்டு. பாவாக இப்படிப்பட்ட குணங்கள் பாவங்கள். ஸ்வர்கேபி இங்கே மட்டும் இல்லைப்பா, சொர்க்கலோகத்துலேயும் இது நடக்கிறது. சொர்க்கத்துலேயும் அவளுக்கு எல்லாம் இந்த கோபம் எல்லாமே உண்டு அவளுக்கும். தேவானாம் மானவானாம் ச தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் திரஷ்சாம் அனிமல்ஸுக்கு கூட உண்டு. யானை நல்ல பழிவாங்குன்றாளே, அதுக்கு நல்லா தெரியும்ட்டு யார் என்ன தப்பு பண்ணுறான்னு. அதனால் அனிமல்ஸு கூட திரஷ்சாம்னா குறுக்கே வளர்பவைன்னு என்னது அனிமல்ஸு. அதோ அப்போ மிருகங்கள் எல்லாருக்குமே உண்டு இந்த ராகத்வேஷங்கிறது. सर्वे एवैते देहेन सह संगताः पूर्ववैरानुयोगेन स्नेहयोगेन वै पुनः. ஸோ விகாரங்கள் மாறுதல்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கா. இப்படி எல்லாமே சர்வையேவ ஏத்தே தேகேன சக சங்கத்தாக. இந்த விகாரங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு உண்டாக கிடையாது. எல்லாம் இந்த உடலோடு சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே இந்த விகாரங்கள்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது எல்லாமே உடலோட அடிப்படையில் தான், அதோட சங்கம் தான் இருக்குது. பூர்வ வைர அனுயோகேன ஸ்நேக யோகேன. அதாவது சில பேர் பூர்வ வைரம், முன்னாடி யாரோ தப்பு பண்ணினா அதை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரம்ங்கிறது எதிரித்தனம், அதை வச்சுண்டு சில பேருக்கு அப்படி கோபம் வருது. சில பேர் ஸ்நேக யோகேன நல்ல காரியம் பண்ணியிருக்கா, அதனால நல்ல ஒரு ஸ்நேகத்தை காட்டுறா. இந்த மாதிரி இதெல்லாம் விகாரங்கள், மனதில் ஒரு விகாரங்கள் இதனால் தான் ஏற்படுகிறது. सर्वजन्तूनां विना कर्म न विद्यते कर्मणा भ्रमते सूर्यः शशाङ्कः क्षयरोगवान्. ஸோ கர்மம் இல்லாமல், கர்மமே இல்லைன்னு பிறக்க மாட்டான்னு சொல்லிட்டார் முதலியே. ஸோ வினா கர்ம ந உற்பத்திகி. ஸோ கர்மம் இல்லாமல் பிறவி கிடையாது. கர்மத்தின் அடிப்படையில் தான் பிறக்கணும். சர்வஜந்தூனாம் எல்லாருமே ந வித்யதே, அதாவது கர்மம் இல்லாமல் யாருக்குமே பிறவி கிடையாது. கர்மனா பிரமத்தே சூரியக, சூரியனு கர்மத்தின் அடிப்படையில் தான் சுற்றின்னு இருக்கான். அவனுக்கு சூரியன்கிற ஒரு பதவி கிடச்சிருக்கு. அந்த பதவியில் அவன் பாட்டு சுற்றிகிட்டே இருக்கான் பிரமத்தே கர்மத்தினால. க்ஷயரோகவான் சசாங்கக. சசாங்கன் என்னது? அந்த சந்திரன். சசாங்கன் ஏன் அவனுக்கு பேர்? அந்த முயல் வடிவத்தில் அவனோட உடம்புல ஒரு களங்கம் தெரியறது இல்லையா, ஒரு கற்பா, அதனால சசாங்கன்னு பேர். ஸோ அப்படிப்பட்ட சந்திரன் க்ஷயரோகவான், அழியறான், குறையறான், வளர்றான் இல்லையா, அப்படி அந்த க்ஷயரோகம்னு பேர் இதுக்கு. ஸோ அப்படி சந்திரனும் அந்த கர்மத்தின் அடிப்படையில் தான் அப்படிலாம் ஆறுது. तथा रुद्रः कर्मणा एव न संशयः अनादिनिधनं च एतत् कारणं कर्म विद्यते. கபாலி ததா கபாலின்னு கபாலம் ஏந்தியவர் ருத்ரன் கையில் கபாலத்தை ஏந்தின்றிருக்கார். எதனால? அதுவும் கர்மத்தின் அடிப்படையில்ட்டார். ஏன்னா அவர் கிள்ளி எறிஞ்சார், உடனே அது கையில் கபாலமாக ஒட்டின்னு கொடுத்தது. ஸோ அதோட அவர் ஒரு தப்பு பண்ணினாரா, அந்த பிரம்மாவோட தலையை கிள்ளி, அதனால அவர் கபாலியாக அந்த அந்த கையில் அந்த கபாலத்தை ஏந்திர இது வந்துருது அவருக்கு. கர்மனாயேவ, அதுவும் அவரோட கர்மம் தான், ந சம்சயம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அநாதி நிதனம் செய்ய தத் காரணம் கர்ம வித்யதே. ஸோ இதை மாதிரி கர்மாவும் அநாதி நிதனம் விட்டார். இந்த கர்மமும் ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை.
இல்லாட்டினா முதல் ஜென்மத்தில் ஒரு குழந்தை எல்லா குழந்தையும் ஒன்று போல் பிறந்திருக்கணுமே, அப்படி இல்லையே. நம்ம பார்க்குறது வரைக்குமே குழந்தைகள் பிறக்கும்போது ஏற்ற இறக்கமாக பிறக்கிறது, ஒன்று நல்ல குழந்தையாக பிறக்கிறது, ஒன்று வியாதியோடு பிறக்கிறது, இப்படிலாம் இருக்குது. அதனால கர்மத்துக்கும் ஆரம்பம் கண்டு கிடையாதுன்னுட்டார். அநாதி நிதனம் ச ஏதத் காரணம் கர்ம, அதாவது கர்மத்தினால தான் இந்த உலகம். காரணம் ஏத்தத்துனா உலகம்னு அர்த்தம். இதம் ஏத்தத்து எல்லாம் சொல்ல உலகம்னு அர்த்தம். ஸோ உலகத்தோடு காரணமே கர்மந்தான், அதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது என்று கர்ம வித்தியத்தை. வித்தியத்தைன்னு இது ஆகிறது. இப்போ இவ்வாறு கர்மமே அடிப்படை ஆகிறது. शाश्वतं सर्वं जगत्स्थावरजङ्गमं नित्य अनित्य विचारे अत्र निमग्ना मुनयः सदा. ஸோ தேன இக சாஸ்வதம் சர்வம். ஸோ எல்லாம் பிரகிருதியிலேருந்து எல்லாமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. ஜகத்து ஸ்தாவர சங்கமம். ஜங்கமம்னு மூவிங், ஸ்தாவரம்னா நான் மூவிங், அசையும் அசையாத எல்லாம் அந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாமே சாஸ்வதம். பிரகிருதியும் சாஸ்வதமாக இருக்குது. அது அப்பப்போ தோன்றது மறையிறது என காரணமான பிரம்மம் இருக்குங்க. அதனால சர்வம் எல்லாமே அப்படி தான். நித்திய அனித்திய விசாரோத்திர. ஸோ எது தோன்றி மறையிறது, எது தோன்றா பொருளாக எப்போவுமே இருக்குது, அது தோன்றாது, எப்போவுமே இருக்கிறதுனால அதுக்கு என்ன தோற்றம் மறைவெல்லாம் கிடையாது அதுக்கு. ஸோ அப்படி நித்திய அனித்திய விவேச்சனம் அது பண்ணணும். அந்த விசாரம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரகிருதி ஆகப்பட்டது தோன்றி மறைகிறது. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் வந்து தோன்றா நிலையில் இருக்குது, எப்போவுமே அப்படியே இருக்கார் பகவான், மாறாத நிலையில் இருக்கார் அவர் அப்படின்னு முனிவர்கள் எப்போதும் அந்த ஒரு விசாரத்திலேயே நிமக்னாக மூழ்கி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எப்போவுமே பிரம்மத்தை பற்றியே ஆராய்ந்து அறிஞ்சுட்டு அந்த பிரம்மத்திலே குடிகொண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறார். नित्यं वा अनित्यं एव च मायायां विद्यमानायां जगन्नित्यं प्रतीयते. ஏத்தத் உலகம். இந்த உலகமானது ஏத்தத்வை நித்தியம் வா அனித்தியம், இது நித்தியமானதா இல்லை அனித்தியமானதா, இது எப்போதுமே இருக்குமா இருக்காதா அப்படின்னு ந ஜானந்தி, தெரிய மாட்டேங்கிறது, சற்றுன்னு தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா இது பொய்ன்னு சொன்னால் யாரும் நம்பத்துக்கு தயாரில்லை. ஏதோ கண்ணால் பார்க்குறேனே எல்லாத்தையும், அப்போ எப்படி இல்லைன்னு நீ சொல்லுவாய் அப்படி தானே கேட்பா. ஸோ இதெல்லாம் மாயாயாம் வித்யமானாயாம், மாயை நம்மளுக்கு அந்த மாய தோற்றத்தை அப்படி உண்டாக்கி வைக்கிறது, நம்ம அதில் போய் விழுந்துடுறோம். ஜகத் நித்தியம் பிரதீயத்தைன்னு சொன்னான்னா தோற்றம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படி ஜெகத் நித்தியமானது போல எப்போதுமே இருக்கிறது போல நமக்கு தோன்றுறது. ஆனால் அது காரணம் மாயை தான். कार्याभावः कथं वाच्यः कारणे सति सर्वदा माया नित्या कारणञ्च सर्वेषां सर्वदा किल. காரணே சதி சர்வதா. எப்போது ஒரு காரணம்னு ஒன்று இருந்தால் அது காரியத்தோட அபாவம் சொல்ல முடியாது, காரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, சப்ஸ்ட்ராட்டத்தில் உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுல ஆதி மூலமாக இருக்கிறது பகவான். ஸோ அப்படி காரணம் வந்து எப்போவுமே இருக்குது, சனாதனமாக இருக்குதுன்னு சொன்னபோது காரியத்தை எப்படி அனித்தியம்னு சொல்ல முடியும் கேட்கலாம் இல்லையா. ஸோ அதனால் காரிய அபாவக கதம் வாச்சகா, இதெல்லாம் தான் மீமாம்சகர்களோட ஆர்கியூமெண்ட். இதெல்லாம் நீ வந்து உலகம் வந்து அழியக்கூடியது பொய்யானதுன்னு சொல்கிறியே, காரணம் மட்டும் உண்மையாக இருக்குன்னு சொல்கிறேன், காரணம் மட்டும் எப்போவுமே இருக்கும்போது காரியம் மட்டும் எப்படி இல்லைன்னு நீ சொல்ல முடியும், இதெல்லாம் கேட்பாவா. ஸோ அதனால தான் அது நித்தியம் அப்படின்னு நான் சொல்லுவாள். நித்தியம்னு ஆர்கியூமெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாவா. ஸோ காரிய அபாவக கதம் வாச்சகம் எப்படி சொல்லுவே நீ, காரணம் இருக்குன்றாய், காரணத்திலேருந்து அடிப்படையாக அதுலேருந்து வந்து காரியம் மட்டும் பொய்ன்னு சொல்கிறேன், எப்படி நம்புறது, இப்படிலாம் கேட்பா. கதம் வாச்சக. ஆனால் காரணம் மாயா நித்யா, ஏன்னா அந்த மாயையினால் ஏற்படக்கூடிய உலகம், அந்த மாயைங்கிறது நித்தியமாக இருக்குது. மாயையும் நித்தியமாக இருக்கிறதுனால அது நித்தியம் என்று சொல்லப்படுகிறது. சர்வேஷாம் சர்வதாக்கிலா, எல்லாத்துக்கும் மாயை காரணமாக இருக்குது. அந்த மாயையும் நித்தியம்னு சொல்லும்போது உலகம் நித்தியமாகத்தானே தோன்றுறது. நிலை இப்படிலாம் நம்ம பேசலாமே. நம்ம வியாசர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஜனமேஜயன்ட்ட. कार्य अभावः कथं वाच्यः कारणे सति सर्वदा
சரி, இப்போ இந்த பிரகிருதி எப்படி வந்து நம்ம பொய்ன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் ஞானம்ன்றார். ஞானம் வந்தபோது இந்த பொய்ன்னு புரியும். ஞானம் வராத வரைக்கும் இது சத்தியமாக இருக்கும். உலகங்கிறது சத்தியம். அந்த ஞானம் உதிக்காத வரைக்கும், அஜ்ஞானத்தில் இருக்கிறது வரைக்கும். எப்போ எல்லாமே பிரம்மம் அப்படின்னு நினச்சிட்டோமானா அப்போ அந்த காரணம் மட்டும்தான் இருக்குது, காரியம் இல்லைன்னு அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். कर्म बीजं ततः अनित्यं चिन्तनीयं सदा बुधैः भ्रमति एव जगत्सर्वं राजन् कर्म नियन्त्रितम्. கர்ம பீஜம், இந்த கர்மத்துக்கு பீஜம் மூலம், கர்மத்துக்கு மூலமான அந்த காரணம் வந்து மாயா தான் காரணம் சொல்கிறாரே, மாயினால்தான் உலகம் தோன்றதுன்னு. அப்போ இந்த மாயையே அனித்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாயைங்கிறதே இல்லாத ஒன்று, அது நடுவில் தோன்றி அப்படி காட்டுறது நம்மளுக்கு அப்படியே ஒரு ஆபாசம். அது ஆபாச சத்தியமாக இருக்குது, அதாவது பிராத்திபாசிக சத்தியம்னு பேர் அதுக்கு. ஸோ இப்படி மாயை தான் நம்மளுக்கு இப்படி தோற்றத்தை அப்படி உண்டாக்கி காட்டுறது, இல்லாத ஒன்றை இப்படிங்கிற அனித்தியத்தை, அனித்தியம் சிந்தனியம், இதை பற்றி யோசிச்சு பார்க்கணும். இந்த மாயைங்கிறது நம்மளுக்கு கண் முன்னாடி ஒரு உலகத்தை தோற்றி காட்டுறதுங்கிற இதுவே அனித்தியமானதுங்கிற சிந்தனை, அது வந்து மனசில் விசாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி சிந்தனியம் சதா புதைகி, அறிவாளிகள் இவ்வாறு சிந்திக்க வேண்டும், அதோட அனித்தியத்துவத்தை பற்றி சிந்திக்கணும். பிரமதி ஏவ ஜகத் சர்வம். ஸோ இந்த உலகமே சுழண்டு கிடக்கு. எதனால்? கர்ம நியந்திரிதம். அந்த கர்மத்தினால் ஏற்பட்ட அடிப்படை நியந்திரித்தம்னா இந்த ஒரு யந்திரத்தை சுற்றி விட்டால் அது சுற்றிகிட்டே கிடக்கும். ஒரு யந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அது சுற்றிகிட்டே இருக்கும். அது மாதிரி கர்ம நியந்திரிதம், கர்மங்கிறது வந்து நம்மளை சுழலை விட்டுருக்கு. அந்த கர்மத்தினால பிறந்து பிறந்து இறந்து இந்த உலகம் அப்படி எப்போதுமே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. नाना योनिषु राजेन्द्र नाना धर्ममयेषु च इच्छया च भवेत् जन्म विष्णोः अमित तेजसः. ஒரு லைன் கூட. युगे युगेषु अनेकासु नीच योनिषु तत्कथम्. ராஜேந்திரன் ராஜாவின் தலைவனே யார்? ஜனமேஜயா. நானா யோனிஷு, பலவிதமான ஒரு பிறப்பு, பலவிதமான யோனிகளில். நானா தர்மமயேஷு, ஒரு இதுக்கும் ஒரு தர்மம் இருக்குது. நாயோட தர்மம் பூனை கிடையாது, பூனையோட தர்மம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்மம் இருக்குது. அதுகளோட வாழ்க்கை முறை தனியாக இருக்குது. இப்படிப்பட்ட பிறவிகளில் விஷ்ணோகோ அமித தேஜஸ்கா, பகவான் விஷ்ணு கூட பல யோனிகளில் பிறந்திருக்கார். ஒரு மத்ஸ்யாவதாரம் எடுத்திருக்கார், ஒரு கூர்மாவதாரம் எடுத்திருக்கார், நரசிம்மாவதாரம் எடுத்திருக்கார். இப்படி பல யோனிகளில் பகவானே பிறந்திருக்கார். அமித தேஜஸகா, எல்லை இல்லாத தேஜஸுடைய அந்த விஷ்ணு கூடிய இச்சையாச்ச பவே ஜென்ம, அவர் விரும்பிய அந்த ஜென்மம் வருது. நான் மீன் அவதாரம் எடுக்கிறேன்னு பகவான் விரும்பியா எடுக்கிறாரு. அவருக்கு கூட மீன்லாம் பிடிக்காது. ஸோ அப்படி அவர் எடுக்கிறாரா என்ன? ஸோ யுகே யுகேஷு அநேகாசு, பல யுகங்களில் இதை மாதிரி அவர் பிறவி எடுக்கிறாரு. நீச்ச யோனிஷு, கீழான யோனிகள், ஒரு மீன், ஒரு ஆமை, இப்படிலாம் எடுக்கிறாரு. தத்கதம், அது எப்படி? அதுவும் கர்மம் தான் காரணம். அவர் செய்த கர்மம் அவருக்கு அந்த மீனாக பிறக்க விட்டுருக்குன்ட்டார். संवासं सुखभोगान् अनेकशः विन्मूत्र मंदिरे वासं संत्रस्तः को अभिवाञ्छति. ஸோ பகவான் வைகுண்டத்தில் சௌக்கியமாக உட்காண்டிருக்கார், ஜாலியாக. அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்துட்டா லக்ஷ்மி இருக்கா கூட. அப்படி ஜாலியாக இருக்கக்கூடியவர் வைகுண்ட சம்வாசம், அப்படி வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர் சுகபோகான் அநேக ஏகப்பட்ட சுகங்கள், அநேகமான சுகங்களை அனுபவித்து கொண்டிருக்கவர் தெக்துவா, அந்த வைகுண்டத்தை விட்டு விண்மூத்திர மந்திரே வாசம், மலஜலம் கழிக்கக்கூடிய ஒரு யோனியில் போய் பிறந்து சந்திரஸ்தக, பயந்து போய். எப்போவுமே பிறக்கிற குழந்தை 7ஆம் மாதத்துலேயே ரொம்ப அழும். அது எனக்கு எதுக்கு பிறவி கொடுத்த பகவானேன்ட்டு. அதனால அந்த மாதிரி இந்த ஒரு யோனியில் போய் மாட்டிண்டு கர்ப்பவாசம் பண்ணி பயந்து போய் அபிமானிச்சது யாருக்காவது பிடிக்குமா என்ன வைகுண்ட வாசத்தை விட்டு வரத்துக்கு? ஸோ அவருக்கும் ஏதோ கர்மம் பண்ணி அவருமே பிறக்க வேண்டியது ஆகிப்போச்சு. पुष्प अवचय
जलकेलिं सुख आसनं त्यक्त्वा गर्भगृहे वासं को अभिवाञ्छति बुद्धिमान्. ஸோ அவச்சயம்னா கலெக்ஷன். ஸோ பூவெல்லாம் பறிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு மனைவியோட ஒரு கார்டனில் போய் அப்படி அந்த மாதிரி லீலையாக விளையாடிட்டு கிரீடை பண்ணிட்டு ஜலக்கிரீடையெல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடிய சுக ஆசனம், அப்படி வைகுண்ட ஆசனத்தில் அங்கே ஜாலியாக உட்காந்துருக்கிறத விட்டுவிட்டு தெக்துவா அதை விட்டுட்டு கர்ப்பகிரகே வாசம், ஒரு கர்ப்பத்தில் போய் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி பிறக்கிறது. கோ அபிவாஞ்சதி, யாருக்காவது பிடிக்குமா? புத்திமான் கோ கக அபிவாஞ்சதி, புத்திசாலியான யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வாசத்தை யாருக்காவது பிடிக்குமான்னு கேட்குறார். संयुक्तां दिव्यां शय्यां विनिर्मितां त्यक्त्वा अधोमुखवासं च को अभिवाञ्छति पंडितः. அம்சதூளிகா மஞ்சம்னு சொல்ல மாட்டோமா? அங்கே பகவானுக்கு அங்கே வைகுண்டத்தில் அம்சதூளிகா மஞ்சம் போட்டிருப்பா. மிருது சம்யுக்தம், சாஃப்டாக இருக்கும் பெட்டு. தூளிகான்னு மஞ்சம் படுக்கை. ஸோ அப்படிப்பட்ட அந்த சாஃப்டான பெட்டெல்லாம் விட்டுட்டு திவ்யமாக தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இது சந்தோஷம். திவ்யாம் தேவலோகத்தை அந்த படுக்கையை விட்டுவிட்டு நிர்மிதாம், நன்றாக அமைக்கப்பட்ட அம்சதுலிகா மஞ்சத்தை விட்டுட்டு தெக்துவா விட்டு அதோ முகவாசம், கீழான வாழ்க்கை, ஒரு மீனாக பிறக்கிறது, இல்லை ஒரு ஆமையாக வருது, இந்த மாதிரிப்பட்ட வாழ்க்கையை, வாசம்னா வாழ்க்கைங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையை கோவாஞ்சதி பண்டிதக, எந்த பண்டிதனாவது விரும்புவானா? नानाभावसमन्वितं मुक्त्वा को नरके वासं मनसापि विचिन्तयेत्. ஸோ அங்கே வைகுண்டத்தில் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் பாட்டு, ஆட்டம், பாட்டம் எல்லாம் கொண்டாட்டமாக இருக்கும். கீதம் இருக்கும், அங்கே பாட்டு, நிருத்தியம், டான்ஸு, வாத்தியம், நல்ல வாத்தியங்களோட முழக்கங்கள், நானாபாவ சமன்விதம். பாவனை ஐட்டம்ஸ்னு அர்த்தம். நிறைய விதமான ஐட்டம்ஸ் எல்லாம் அவளுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்கே நிறைய இருக்கும். முக்துவா அதை விட்டு தெக்துவா மாதிரி தான் முக்துவா அதை விட்டு கோ நரகே வாசம், ஒரு நரகம் மாதிரி இருக்கக்கூடிய பூலோகம். வைகுண்டத்தை கம்பேர் பண்ணும்போது பூலோகமே ஒரு நரகம் தான் அது. ஸோ அப்படிப்பட்ட நரக வாழ்க்கையை, நரகத்தில் வாசத்தை மனசாபி சிந்தை, மனசால கூட யாராவது நினைப்பானா இந்த உயர்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு கீழே போவோன்ட்டு? நினைக்கவே மாட்டா. सिन्धुजा अद्भुतभावानां रसं त्यक्त्वा सुतुस्यजं विन्मूत्र रसपानं च का इच्छेत् मतिमान् नरः. ஸோ சிந்துஜா கடலில் பிறந்தவள் இல்லையா? கடலில் பிறந்தவள் லக்ஷ்மி தேவி வந்தாள், கடலை கடையிறோச்ச. ஸோ சிந்துஜான்னு அவளுக்கு பேர். ஸோ சிந்துஜா அத்புத பாவானான்னு, அவள் நல்லா சந்தோஷமாக பகவான ஸ்ருங்கார ரசத்துலேருந்து சக்கலத்துலையும் கூடையே இருக்கா, கால் பிடிச்சி விடுறா. இப்படிப்பட்ட அவளுடைய அந்த இதெல்லாம் லாலனம் சொல்லுவோம், கொண்டாடப்படுறது. ஸோ அப்படி அதெல்லாம் விட்டுட்டு அப்படிப்பட்ட ரசம் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் தேவியோடு கூட இருக்கும்போது. அந்த ரசனையெல்லாம் விட்டு தெக்துவா சூதிஸ்யஜம், விடவே முடியாத இந்த விண்மூத்திர, இந்த மலஜலம் கழிக்காமல் இருக்க முடியுமா? அப்புறம் அதுவே வியாதி இல்லையா? ஸோ அதனால இப்படி விட முடியாத இந்த விட்டு மூத்திரங்கிற இந்த மலஜலத்தில் சபானம் ச, அதாவது இங்கேருந்து தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கிறது. சபானம்ங்கிறது இந்த இடத்துல அனுபவிக்கிறதுங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். பானம்னா ஆக்சுவலாக தண்ணி குடித்தா தாகம் தீருது. நார்மலாக பானம்னா அதுக்கு தான் பண்ணுறோம். தண்ணி குடித்தா தாகம் தீருதுன்னு அனுபவிக்கிறோம். அந்த தண்ணி குடித்து தாகத்தை தீர்த்துக்கிறோம். அது மாதிரி இங்கே விட்டு மூத்திரங்கிறதுல அதை அனுபவிக்கிறது. அப்படிப்பட்ட விட முடியாத இந்த விண்மூத்திர இந்த மனித பிறவியை, இல்லை ஒரு அனிமலோட பிறவியை கக இச்சேத் மதிப்பான் நரக, புத்திசாலி யாருமே விரும்ப மாட்டார்கள். யார் தான் அந்த இதில் வர விரும்புவா இந்த மாதிரி யோனியில்? गर्भवासात् परो नास्ति नरकः भुवनत्रये तद्वीताः च प्रकुर्वन्ति मुनयः दुस्तरं तपः. ஒரு லைன். चित्वा भोगञ्च
राज्यञ्च वने यान्ति मनस्विनः ஸோ கர்ப்பவாசாத் பரக நரகக நாஸ்தி. இந்த கர்ப்பவாசம் மாதிரி ஒரு நரக வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. கர்ப்பவாசத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு நரகம் வேற கிடையவே அப்பரக நாஸ்தி. வேற ஒரு நரகமே வேண்டாம். இந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த 8 மாதத்தில் இருக்கிற கஷ்டத்தை மாதிரி ஒரு கஷ்டம் கிடையாது. ஸோ நான் புவனத்திரை 3 லோகத்துலேயே அதான் அதே அப்ளை ஆகும். தத் பீதாஷ அதுக்கே பயப்படுறான். ஐயோ திருப்பி ஒரு கர்ப்பவாசம் வேண்டவே வேண்டாமே அதுக்கு பயந்து போய் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாலாம், துஸ்தரம் தபக பிரகுர்வந்தி. இப்போ விடவே முடியாது, பெரிய கஷ்டம். தபஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் இந்த கர்ப்பவாசத்தோட நரகத்தை விட அது பெட்டர், அந்த கஷ்டத்தை அனுபவிக்கலான்ட்டு இப்போ விட முடியாத தபஸை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை செய்கிறார்கள். போகான் ராஜ்யம் ச ஹித்வா. ஸோ தனக்கு ராஜாக்கள் கூட ரிஷிகளாக போயிட்டா. விஸ்வாமித்திரலாம் ராஜாவாக இருந்தவர் பின்னாடி ரிஷி ஆகிடுறார். ஸோ அப்படி ராஜ்யத்தையும் போகங்களையும் விட்டு வனே யாந்தி மனஸ்வினன்னு அர்த்தம். அதாவது தனக்கு ஆத்மாவை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், மனசை உள்ளே செலுத்தி தேடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனஸ்விகள்லாம் வனத்துக்கு போய் தபஸ் பண்ண போயிடுறா, இந்த நரகமே வேண்டாங்கிறதுக்காக. यद्भीताः तु विमूढात्मा कः तं सेवितुम् इच्छति गर्भे तुदन्ति ऋमयः जठराग्निः तपति अधः. ஸோ இந்த கர்ப்பவாசம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எத்பீதாக எந்த கர்ப்பவாசத்துக்கு பயந்து, விமூடாத்மான மோகப்பட்டு, யாராவது மோகப்பட்டு, கக விமூடாத்மா எந்த ஒரு மோகப்பட்டு இந்த பிறக்கணுங்கிற ஆசையில் இருக்கக்கூடியவனோ, ககதம் சேவித்தும் இச்சதி இந்த கர்ப்பவாசத்தை அடைய யார் தான் விரும்புவார்கள். மோகத்தில் இருக்கக்கூடியவன் கூட கர்ப்பவாசத்தை விரும்ப மாட்டான். ஏன்னா இந்த கர்ப்பவாசம் அவ்வளோ மோசமானது. கர்ப்பே கிருமையக துதந்தின பீடை கொடுக்கறது. துதனம்னா பீடை. ஸோ கிருமிகள் எல்லாம் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் பீடை கொடுக்கும் அந்த அந்த உள்ளே இருக்கிற குழந்தைக்கு கர்ப்பத்தில். ஜட்டராக்னிகி தப்பத்தி அதை கீழே இருந்து பார்த்தா ஜட்டராக்னி, உள்ளுக்குள்ளே ஒரு அக்னி இருக்கே, அந்த அக்னி வேற அந்த குழந்தைய போட்டு அப்படியே சுடும். அப்படி கிருமிகள் துன்பப்பட்டு கொடுக்கறது, ஜட்டராக்னி சுடுறது, இதெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இந்த கர்ப்பவாசத்தில் யாராவது விரும்பி இருப்பாளா? संवेष्टनं क्रूरं किं सुखं तत्र भूपते वरं कारागृहे वासः बन्धनं निगडैः वरम्. சம்பேஷ்டனம் வப்பான்னு இந்த சதையில் அதெல்லாம் துர்கந்தம். அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் சதை மாம்செல்லாம் சுற்றின்னு கிடக்க வப்பை. ஸோ அப்படி இறப்பையெல்லாம் சுற்றின்னு இருக்கும்போது குரூரம் கிம், அப்படி குரூரமாக அந்த மஜ்ஜையெல்லாம் சுற்றின்னு இருக்கிற சமயத்தில் கிம் சுகம், அங்கே என்ன இருக்குது, சுகம் இருக்குது. இந்த கர்ப்பவாசத்தில் என்ன சுகம் இருக்குது? தத்ர பூபத்தே ஹே ஜனமேஜயா காராகிரகே வாசக வரம். ஜெயிலில் போய் கூட இருந்துடலாம், ஜெயில் வாசமே தேவையில்லை, வரம் அதுவே வரம். நிகடைகி பந்தனம் வரம். சரி சங்கிலியை போட்டு கட்டினானா அதுவுமே வரம். இவர் வசுதேவர் எதுக்கு சங்கிலி போட்டால்னா இப்போ அதுவே வரம்னு விட்டாருங்க. ஸோ நிகடைகி பந்தனம், ஒரு சங்கிலியை போட்டு கட்டுறதே தேவையில்லை. இந்த கர்ப்பவாசத்தை விட இதெல்லாமே சிறந்தது தான்ட்டு. अल्पमात्रं क्षणं न एव गर्भवासः क्वचित् शुभः गर्भवासे महद्दुःखं दशमास निवासनम्. ஸோ ஒரு க்ஷணம் அல்பமாத்திரம் க்ஷணத்துலேயும் குறைவான ஒரு நேரம் கூட அந்த கர்ப்பவாசங்கிறது சுபமே கிடையாது. ஒரு செகண்ட் கூட அந்த கர்ப்பவாசத்தில் இருக்கிறது சோபனமாக இருக்குது, ஏதோ பரவாயில்ல 1ஆம் மாதம் பரவாயில்லன்னு நினைக்கிறதுக்கு இல்லை, 10 மாதமே மோசம்தான்ட்டார். ஸோ அது சோபனமே கிடையாது. தசமாச நிவாசனம், 10 மாதம் உள்ளே இருக்க போய் வசிக்கிறது. கர்ப்பவாசே மகத்துக்கம், அந்த கர்ப்பவாசத்தில் இருக்கிறது பெரிய துக்கமானது.
बालभावे तदा दुःखं मूकाज्ञ भावसंयुतम् ஸோ யோனி யந்திரே அதி தாருணே, தாருணம்னா கொடிய. ஸோ கொடுமையான யந்திரம்னு இது அப்படி சுழட்டி விடுறது. என்ன சுழட்டி விடுறது? அந்த பிரசூதி காற்றுன்னு, அது ஒரு காற்று. அந்த காற்று வந்து உள்ளே இருந்து குழந்தைய வெளியில் தள்ளும் அது. ஸோ அந்த மாதிரி இந்த பிரசூதியோட காற்று இருக்குது, அது வந்து கொடுமையான காற்று. அதனால குழந்தை வெளிவருது. அந்த காற்று தள்ளி தான் அந்த குழந்தை வெளியில் வருது. ஸோ நிஸ்ஸரணே, அந்த குழந்தை அப்படி வெளியில் வருது. என்ன சௌக்கியமாக வருமா? அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வரும். அதி துக்கம் அது. ஸோ நிஸ்ஸரணே துக்கம். அப்படி சூதி காற்று தள்ளி உள்ளேருந்து குழந்தைய வெளியில் தள்ளும்போது அது பயங்கரமான துக்கம். ஸோ பாலபாவே தான் துக்கம். சரி, வெளியில் வந்தாச்சு, இனிமேல் சுகம் இருக்கா? இல்லை. குழந்தையா இருக்கும்போது அது தொட்டுன்னு அலையிறது, மூத்திரத்தில் போய் கிடக்கு, இப்படி துக்கம். அதுக்கு ஒன்றுமே தெரியலப்பா அவன் குழந்தைக்கு. அதனால குழந்தையா இருக்கும்போது அதை விட துக்கம் அது. ததா துக்கம். மூக்க அக்ஞா பாவ சம்யுதம். மூக்கன்னு சொன்னால் பேச முடியாது, வாயில் பேச தெரியாது குழந்தைக்கு. அதனால மூக்கான இது ஊமையாக இருக்கிறதுனால அக்ஞானது ஒன்றுமே தெரில குழந்தைக்கு. அதனால் அறிவில்லாததுனால அந்த பாவத்தோடு கூடி இருக்கக்கூடிய வாழ்க்கை துக்கமானது. ஸோ கர்ப்பவாசம் துக்கம், வெளியில் வந்து கொஞ்ச நாளைக்கு துக்கம்தான், எப்போதும் துக்கம். परतंत्रः अतिकातरः क्षुदिते रुदिते बाले माता चिंतातुरा तदा अशक्तः वेदना अशक्तः. ஸோ சுத்து திருஷ்ணா, சுத்துனா பசி, திருஷ்ணான தாகம், எதுவும் சொல்ல தெரியாது. அந்த வேதனையில் இருந்தால் கூட அதுக்கு சொல்ல தெரியாது. அசக்தக, அந்த குழந்தையால் எதுவுமே சொல்ல தெரியாது. எதுக்கத்தாலும் ஒரு அழுகை தான். ஸோ பரதந்திரக, பிறத்தியார் வசத்தில் இருக்குது. அவள் எதே சோறு கொடுத்தா சாப்பிடணும், அவ்வளோதான். அப்படி யாராவது ஏதாவது கொடுத்தா, தண்ணி கொடுத்தா குடிக்கணும், தனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. அப்படி பிறத்தியாரோட அடிமையாக இருந்துட்டு அதிகாத்தரக பயந்துன்னு இருக்கு அந்த குழந்தை. சுதிதே ருதிதே பாலை. இப்போ என்னது, குழந்தை அழறது, எதுக்கு எடுத்தாலும் அழறது. ஸோ அது அழறது பசிக்க அழறதா இப்படின்னு சொல்லிட்டு பாலே அப்படி குழந்தை அழும்பொழுது மாதா சிந்தா துராத்ததா, அம்மாவுக்கு கவலை ஏற்படுறது. ஐயோ குழந்தை எதுக்கு அழறது அப்படின்னு அம்மா கவலைப்படுறா. ज्ञात्वा व्याधिव्यतां दृढां नानाविधानि दुःखानि बालभावे भवन्ति वै. குழந்தை எதுக்கோ பசிச்சு அழறது. ஆனால் அம்மா நினைக்கிறா அதுக்கு ஏதோ வியாதி இருக்குது போல் இருக்குது, அது காய்ச்சல் ஏதோ இருக்குது. ஸோ வியாதி வியதாம் திருடாம், அவர் ரொம்ப படுத்துறது போல் இருக்குது குழந்தைக்கு, இந்த நோய் படுத்துறது அப்படின்னு நினச்சிட்டு பேஷஜம் பாதும் இச்சந்தி. பேஷஜம்னா பிஷக்குன்னு டாக்டர், பிஷக் கொடுக்கக்கூடியது, அவர்கிட்டருந்து வரக்கூடியது, வரக்கூடியது மருந்து. பேஷஜம்னா மருந்து. ஸோ பாதும் இச்சந்தி, அம்மா மருந்து கொடுக்குறான் குழந்தைக்கு. பசிக்கிறது, அது அழறது, அம்மாவுக்கு தெரியல, அதுக்கு ஏதோ வியாதி படுத்துறதுன்னு நினச்சிட்டு மருந்தை கொடுக்குறான் அம்மா. நானாவிதானி துக்கானி, இப்படி குழந்தைக்கு பல கஷ்டம். ஸோ பலவிதமான துக்கங்கள் பாலபாவேன்னு சைல்டுஹுட் பவந்திஹி, அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது. सुखं विबुधा दृष्ट्वा जन्म वाञ्छन्ति च इच्छया संग्रामम् अमरैः सार्धं सुखं त्यक्त्वा निरन्तरम्. அடுத்த லைனே படிங்க, அடுத்த ரெண்டு லைன். ओके कर्तुमिच्छेच्छ को मूढः श्रमदं सुखनाशनं सर्वथा एव नृपश्रेष्ठ सर्वे ब्रह्मादयः सुराः. ஸோ கிம் சுகம் விபுதாக ஜென்ம திருஷ்டுவா, அதாவது இந்த பிறவியை பார்த்து பார்த்து இந்த என்ன சுகம் இருக்குது, தேவர்களுக்கு கூட என்ன சுகம் இருக்குது. கிம் சுகம் வாஞ்சந்தி ச இச்சையா. ஸோ விஷ்ணு தேவர் இல்லையா, ஸோ அப்படி தேவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு பிறவியை எடுத்துட்டு என்ன சுகத்தை விரும்பி அவள் இப்படி வருவா. வாஞ்சந்தி ச இச்சையா, தானே விரும்பி இந்த தேவர்கள் கூட எந்த சுகத்தை விரும்பி இந்த ஜென்மத்தை எடுக்க ஆசைப்படுவா. சங்கிராமம் அமரைஹி சார்தம் தெக்துவா நிரந்தரம், அதாவது அமரைஹி சங்கிராமம், அதாவது நிரந்தரம் சங்கிராமம், எப்போதும் போர்,
அதாவது தேவர்களும் அசுரர்களும் எப்போ பார்த்தாலும் போர் பண்ணிகிட்டே இருப்பா. அவர்களோட அமரைகி சார்த்தம் சுகம் தெக்துவா, அதாவது தேவர்களும் அசுரர்களும் எப்போது போர் நடக்கும். அப்படி அந்த ஒரு நிமிஷம் இருந்தால் எப்போது அசுரர்களோடு தான் யுத்தம் பண்ணுவாள். அசுரைஹி சார்த்தம் சுகம் தெக்துவா, அதாவது அசுரர்களோடு போர் பண்ணுறது ஒரு சுகம் அவளுக்கு. தேவர்களுக்கு அசுரர்களோடு போர்ன்றதே ஒரு சுகம். அந்த நிரந்தரமான சுகத்தை விட்டு விட்டு இங்கே வரத்துல அவளுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்கணும். அமரைகிங்கிறது இங்கே கன்ஃபியூஷனாக இருக்குது, அசுரைகின்னு தான் வரணாங்க. ஸோ கர்த்தும் இச்சேச்ச கோமூடக, அதாவது எந்த முட்டாளாவது மூடனாவது ஸ்ரமதம் சுகநாசனம், ஸ்ரமத்தை கொடுக்கக்கூடிய சுகத்தை அழிக்கக்கூடிய எதாவது கர்த்தும் எதாவது விரும்புவார்களா? அது பிறவி, இந்த பிறவியில் வர கஷ்டம், இதெல்லாம் யாராவது விரும்புவார்களா? சர்வதா ஏவ, நிச்சயமாக, சர்வதான நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். சர்வே பிரம்மாதய சுராகா, பிரம்மா முதலிய தேவர்கள் கூட இப்படி சுகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு எந்த காரியத்தையும் செய்ய விரும்ப மாட்டார்கள். அங்கே அசுரைகின்னு திருத்தினா கூட பரவாயில்ல, ஏன்னா அர்த்தம் ரொம்ப அனர்த்தமாக வருது. தேவர்களோட எதுக்கு சண்டை போடுறாங்க புரியல. அப்படி படிங்கப்பா, கொஞ்சம் இதாக தான் இருக்கு. உத்தமமான ராஜாவே ஜனமேஜயா, கிருத்த கர்ம விபாக்கேன, விபாக்கம்னா இது பலன். ஸோ விபாக்கம்னா நான் நல்லா சமைக்கிறது விபாக்கம் தான், நல்லா பண்ண சமையல் சமைச்சிருக்காட்டுக்கு சமையல் பண்ணுறதுன்னு இது நம்முடைய கர்மத்தினால் ஏற்படக்கூடிய பலன். ஸோ கிருத்த கர்ம விபாக்கேன, தான் செய்த கர்மத்தின் பலனால் சுக அசுகே பிராப்னுவந்தி, அசுகம்னு இது துக்கம். ஸோ சுகத்தையோ துக்கத்தையோ அடைகிறார்கள், தான் செய்த கர்மத்தினால சுகத்தையோ துக்கத்தையோ அடைகிறார்கள். அவசியமேவ போக்தவியம், அந்த செய்த காரியத்தை கிருத்தம் கர்ம, தான் பண்ணின கர்மத்தின் அடிப்படையில் சுகமோ துக்கமோ வந்தால் அனுபவித்து தான் தீக்கணதை. அவசியமேவ போக்தவியம். ஸோ ரெண்டு பேரலாக கட் ஆகாது. நான் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், இந்த பாவத்தை மைனஸ் பண்ணிக்கலான்னு நான் பண்ண முடியாது. நான் வெறும் சுகத்தை மட்டும் நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. பாவத்தை தனியாக அனுபவிக்கணும், புண்ணியத்தை தனியாக அனுபவிக்கணும். அதனால் அந்த செய்த காரியத்தை சுப அசுபம் ரெண்டையுமே தனித்தனியாக, புண்ணியம் பாவம் ரெண்டையுமே தனியாக அனுபவிக்க வேண்டியது தான். யாரெல்லாம்? எல்லாருமே. தேகவத்பிகி, தேகத்தை எடுத்தவர்கள் எல்லோரும், நிருபிகி மனிதர்களாலும், தேவைகி தேவர்களாலும், திரியபிகி அந்த அனிமல்ஸ் கூட அந்த ஆண் செய்த கர்மத்தின் அடிப்படையில் அதை அனுபவிச்சே தீர்க்கணும். ஸோ தான யக்ஞைஷ்ட தபசா, தானம் பண்ணுறது, யாகம் எல்லாம் பண்ணுறது, தபஸ் பண்ணுறது. ஸோ மாணவகாச்ச இந்திரதாம் ரஜேத், இப்படிலாம் பண்ணினானா, இந்த நல்ல காரியங்கள்லாம் பண்ணினானா ஒரு மனிதனாக பிறந்து சொர்க்கத்தில் அடைஞ்சு இந்திர பதவியை அடையலாம். இந்திரதாம் ரஜேத், இந்திரனுடைய தன்மை அப்படின்னா இந்திரனோட சேர், அங்கே போய் உட்காந்துடலாம், அப்படி சொர்க்கத்துக்கு போகலாம். க்ஷீணே புண்ணிய, ஆனாலும் நீ புண்ணியம் உன்னோட தீர்ந்து போயிடுத்தானால் சக்ரகா அபிபததியவ, இந்திர பதவியில் இருந்தாலும் கீழே விழ வேண்டியதான்ட்டான். உன்னோட புண்ணியத்தினோட அடிப்படையில், அந்த கர்மத்தோட அடிப்படையில் இந்திரனை போய் உட்காந்து விடுறாய். ஆனால் புண்ணியம் தீர்ந்த உடனே சக்ரகா அப்பி இந்திரன் ஆனாலும் பததி ஏவ, கீழே விழ வேண்டிதான். ந சம்சேகா, சந்தேகம் கிடையாது.
देवा वानरतां गताः तथा कृष्णसहायार्थं देवा यादवतां गताः. ஸோ ராம அவதார யோகேன ராமர் வந்து அவதாரம் எடுக்கிறார். தேவர்கள் வானரதாம் கதா. அந்த சமயத்தில் யார் வானர்களாக யார் பிறந்தாலும் தேவர்களே வானர்களாக பிறக்க வேண்டியதாகிடுச்சு. ராமர் விஷ்ணு ராமாவதாரம் எடுத்தார். அப்போ தேவர்கள்லாம் குரங்கா போயிட்டா. வானரதாம் கதாக ததா கிருஷ்ணசாகியார். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோமானா இதே தேவர்கள்லாம் யாதவர்களாக வந்துட்டா. அவர் கூடயே பிறக்கிறதுக்கு யாதவ கோபிகைகளாகவும் கோபர்களாகவும் அந்த தேவர்களே வர வேண்டியதாக போச்சு. एवं युगे युगे विष्णुः अवतारान् अनेकशः करोति धर्मरक्षार्थं ब्रह्मणा प्रेरितः वृषम्. ஸோ ஒவ்வொரு யுகத்திலையும் விஷ்ணு இந்த மாதிரி அவதாரம் எடுக்கிறார். அநேகஷக பலவிதமான அவதாரங்களை விஷ்ணு எடுக்கிறார். கரோதி தர்ம ரட்சார்த்தம். எதுக்கு ஒரு தர்மத்தை காப்பாற்றுறான் இல்லையா? எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதன்றார் கீதையில். ஸோ தர்மம் எப்பொழுதெல்லாம் அழிக்கப்படுகிறதோ அப்போ அவதாரம் வந்து ஆகணுமுங்க. தேவியே சொல்லிட்டார் இல்லையா? நீ வந்து எப்போல்லாம் மனுஷன் கஷ்டப்படுறாலோ அப்போல்லாம் நீ அவதாரம் எடுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கா தேவி விஷ்ணுவை பார்த்து. நீ தான் எல்லாருக்குமே தலைவன், எல்லாம் தேவியோட ஆர்டர் அது. ஸோ அதனால் தர்ம ரட்சணத்துக்காக வேண்டி விஷ்ணு அவதாரம் எடுக்கிறார். பிரம்மணா பிரேரிதக பிருஷம். ஸோ பிரம்மணான்னு சொன்னால் பிரம்மாவால் பிரேரிக்கப்பட்டுன்னு வருது. ஆக்சுவலாக தேவியே சொல்லியிருக்கா. இங்கே பிரம்மாவால் பிரேரிக்கப்பட்டு அவர் பிரம்மாவால் தூண்டப்பட்டு அவர் அவதாரம் எடுக்கிறார். பிரம்மா போய் கேட்பார், மக்கள்லாம் கஷ்டப்படுறா. பிரம்மா தான் முதல்ல ரிக்வஸ்ட்டு. இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோம்னா பூமி வந்து பிரம்மாட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணுவான். தேவர்கள்லாம் சேர்ந்து பிரம்மாவை பாப்பா. பிரம்மா என்னோடனே விஷ்ணுட்டு வந்துடுவார். விஷ்ணுவை நீ தான் காப்பாற்றுறன்ட்டு. அதனால் பிரம்மாவால் தூண்டப்பட்டு அவர் அவதாரம் எடுக்கிறார். एवं युगे युगे विष्णुः अवतारान् अनेकशः करोति धर्मरक्षार्थं ब्रह्मणा प्रेरितः वृषम्. पुनः पुनः हरिः एवं नानायोनिषु पार्थिव अवतारा भवन्ति अन्ये रथचक्रवत् अद्भुताः. புனப்புனக மீண்டும் மீண்டும் இந்த ஹரி வந்து இப்படி தான் எடுக்கிறார். பல விதமான யோனிகளில் பிறக்கிறார். பார்த்திவன் இந்த ராஜாவேன்னு அர்த்தம். பிருத்திவிக்கு ராஜா பார்த்திவ. அவதாராக பவந்தி. இப்படி பல அவதாரங்கள் ஏற்படுகிறது. அந்நிய பல அவதாரங்கள் இந்த பல யோனிகளில். எப்படின்னா ரத சக்கரம்னு சுழண்டுன்னே இருக்கும். ஸோ மேலான பிறவியும் வரும். ஒரு வாமனாவதாரம் எடுத்தால் ஒரு தேவனாக அப்படி வாமனாவதாரம் எடுக்கிறார். இந்திரனோட தம்பியாக பிறக்கிறார். பார்த்தா கீழே வந்தாச்சு ரத சக்கரம் கீழே வந்தபோது பார்த்தா மீனவதாரம் வந்து எடுக்கிறார். அப்படி மேலும் கீழ் சுற்றி உச்ச நீச்ச அப்படி மேலும் கீழுமான பிறவிகள் அவருக்கு ஏற்படுகிறது. அற்புதமான அந்த ஒரு பிறவிகளை எடுக்கிறார். दैत्यानां हननं कर्म कर्तव्यं हरिणा स्वयं अंश अंशेन पृथिव्यां वै कृत्वा जन्म महात्मना. ஸோ பிருத்திவியாம் பூமியில் மகாத்மாவான விஷ்ணுவால் ஜென்மகிருத்வா அம்சாம்சேன ஜென்மகிருத்வா தன்னுடைய அம்சத்தினால பிறவிகளை எடுத்து பிறவிகளை எடுத்து தைத்தியானாம் ஹனனம் கர்ம அசுரர்கள் இந்த பூமியிலெல்லாம் அசுரர்களெல்லாம் பீடிக்க வச்சு அவர்களை கொல்வதற்காக ஹனனம் கர்ம அந்த கொல்வதற்கான கர்மத்தினால ஹரிணா ஸ்வயம் கர்த்தவியம் அவர் பிறவி எடுத்து அவதாரம் எடுத்து அவர் அவளை கொல்ல வேண்டும். அதுக்காக அந்த கர்மத்தினால அவர் பிறக்கிறார். ஸோ இப்போ கிருஷ்ண ஜென்மத்தை பற்றி கேட்டே நீ
கிருஷ்ணருக்கே இந்த உலகத்தில் எதுக்கு பூமியில் பிறக்கணும், அப்பேற்பட்ட தேவனுக்கு எதுக்கு வந்தார்னு கேட்டேன் இல்லையா? அதுக்கு சொல்கிறேன், இப்போ கதை சொல்கிறேன்ற உனக்கு நான் சொல்கிறேன். கிருஷ்ண ஜென்ம கதாம், கிருஷ்ணர் பிறந்த காரணத்தை சொல்கிறேன். அவர் ஏதோ கர்மத்தை அடிப்படையில் தானே இங்கே வந்திருக்காருங்க. ஸோ அந்த சுபமான அந்த கதையை ச ஏவ பகவான் விஷ்ணுவும், அவரே விஷ்ணு தான் இப்படி பூமியில் கிருஷ்ணராக அவதரிச்சிருக்கார். அவதீர்ணக யதோஹோ குலே, யாதவ குலத்தில் பிறந்தார் விஷ்ணு கிருஷ்ணராக. वसुदेवः प्रतापवान् गोवृत्तिः अभवत् राजन् पूर्वशाप अनुभावतः. கஷ்யபர் முனிவர் இருந்திருக்கா இல்லையா, கஷ்யப ரிஷி, அவர் அந்த முனிவருடைய அம்சகா வசுதேவர் வந்து கஷ்யபர் தான் வசுதேவராக வரார். கிருஷ்ணாவதாரத்தில் கஷ்யபர் ஒரு சாபத்தினால வசுதேவராக பூமிக்கு வரார். அந்த ரிஷியாக இருந்தவர் ஒரு மனிதனாக வரார். ஸோ அப்படி வசுதேவர் அந்த கஷ்யபருடைய அம்சம்தான். பிரதாபவான், பிரதாபம் உடையவர், மிகுந்த பிரதாபத்தோடு பிரபாவத்தோடு கூடியவர். கோவிருத்திகி அபவத் ராஜன். ஸோ அவருக்கு வந்து பசு மேய்க்கக்கூடிய வேலை வந்துடுது. இல்லை வசுதேவரெலாம் யாதவ குலம் தானே. ஸோ அதனால் அந்த கோவிருத்தி ஏற்பட்டுடுத்து, அந்த கஷ்யப ரிஷிக்கே அப்படி ஏற்பட்டுடுது. ஸோ ராஜன் பூர்வ சாப அனுபவத்தகா, ஏன்னா அவர் ஒரு பாவம் பண்ணியிருக்கார். அந்த கஷ்யப ரிஷி அவருடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த அனுபவம், அந்த ஒரு இது அனுபவம்னா நார்மலாக பெருமை, அதை அனுபவிப்பதற்காக பூர்வ ஜென்மத்தில் தான் பண்ணின கர்மத்தினுடைய அனுபவத்தினால அவருக்கு இப்படி ஒரு ஜென்மம் பசுக்கள் எல்லாம் மேய்க்கிற அந்த யாதவ குலத்தில் வசுதேவராக பிறக்க நேரிட்டது. शापात् अत्र महीपते अदितिः सुरसात् एवं आसतुः पृथिवीपते. ஸோ கஷ்யபருக்கு 2 மனைவிகள், 2ன்னு சொல்கிறாருங்க. நமக்கு மெயினாக உள்ள மனைவிகள் மட்டும் சொல்கிறார். அவருக்கு ஆக்சுவலாக 13 பேர் மனைவிகளாக இருந்தார். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, தட்சனோடு 13 பொண்ணை கல்யாணம்ட்டார்னு. ஸோ இவருக்கு இந்த மெயினாக உள்ள 2 பத்னி, திதி அதிதி 2 பேர். ஸோ பத்னியாக 2 பத்னிகள். ஷாபாத், ஷாபத்தினால, மஹீபதே ஹே ஜனமே ஜெயா. அதிதிகி சுரசா இல்லை, அதிதியை சொல்லலைங்க, சுரசாங்கிற மனைவியை சொல்கிறாங்க. அதிதியும் சுரசாவும் ஏவம் ஆசத்துகு பிருத்வி பதே, அவள் இப்படி பூமிக்கு வர வேண்டியதாக போச்சு. வசுதேவருடைய மனைவிகளாக அவளும் வந்தா. ஸோ அதிதிங்கிற மனைவி கஷ்யபரோடு, சுரசாங்கிற மனைவி 2 பேர் இவ்வாறு அவர் கூட 2 பத்னிகளும் வந்தார்கள். கஷ்யபரோட சாபத்தினால இவாளும் வந்துட்டான். அவள் அது 2 பேரும் தான், அந்த சுரசையும் அந்த அதித்தியும் தான் தேவகி. தேவகி வந்து அதித்தியாகவும் அந்த ரோஹிணியாக அந்த சுரசை 2 பேருமா வந்தா. உபே 2 பேரும் பகின்யா, 2 பேரும் பகினி தானே, எல்லாரும் தட்சனோட பெண்கள் தானே. ஸோ அப்படி வந்தா. பரதர்ஷபன்னு பரதகுலத்தை உள்ள ரிஷப காளையே ஜனமே ஜெயான்னு கூப்பிட்றார். வருணேனா, இந்த சாபம் யாருக்கிட்டேருந்து கிடச்சிது கஷ்யபருக்குன்னு பார்த்தா வருணன் சாபம் கொடுத்துருக்கான். மகான் சாபக தத்தக, வருணன் சாபம் கொடுத்ததுனால கோபாத் இது சுதம், அவன் வருணன் கோபப்பட்டு கஷ்யபருக்கு சாபம் கொடுத்தான், அதனால அவன் பூமிக்கு வந்தான்னு சொல்லப்படுகிறது. ஸோ ராஜா கேட்குறார், யார் ஜனமேஜன் இப்போ திரும்பியும் கேட்குறான், கஷ்யபர் அப்படி என்ன தப்பு பண்ணினார்? கிம் அகஹ. ஸோ என்ன தப்பு பண்ணினார் இந்த கஷ்யபர் இந்த மாதிரி அவர் வரத்துக்கு? ஏன சப்தகா மகான் ரிஷிக்கு, இப்படி வர்ணனால சபிக்கப்பட்டாரே, அதுக்கு காரணம் என்ன? பாரியகா பொண்டாட்டியோடு கூட கதம் ஜாத்தக தத்வதஸ்வ மகாமதே. இப்போ அதை கதையை சொல்லுங்கன்ட்டு.
ஸோ கஷ்யபரோட சாபம் என்ன, அவர் 2 பொண்டாட்டியோடு எதுக்கு பூமியில் வந்தார்? இந்த கதையை வதஸ்வ சொல்லுங்கள் மகாமதே, மகா புத்திசாலியான வியாசரே. भगवान् विष्णुः तत्र जातः अस्ति गोकुले वासी वैकुण्ठनिलये रमापतिः अखण्डितः. பகவான் விஷ்ணுகு தத்ர ஜாதக அஸ்தி கோகுலே. கோகுலத்தை இவர் மட்டும் பிறக்கலை, கஷ்யபர் மட்டும் வசுதேவராக பிறக்கலை. திருப்பி விஷ்ணுவே அங்கே கிருஷ்ணராக வந்துட்டார், அந்த வசுதேவரோட குழந்தையாக வந்துட்டார். ஸோ கதஞ்ச பகவான் விஷ்ணு, பகவானான விஷ்ணுவே தத்ர ஜாதக, தத்ரன்னு அந்த வசுதேவருக்கு பிள்ளையாக அங்கே வந்து பிறந்தாரே கோகுலத்தில் வந்து வைகுண்ட நிலையே வாசி. விஷ்ணு எப்பேற்பட்டவர்? வைகுண்ட நிலையத்தில் வசிக்கக்கூடியவர். அவர் வந்து பிறக்கிறார். ரமாபதிகி, ரமாவுடைய பதியாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு அகண்டிதக பூரணர், கண்டம் கிடையாதுன்னு அது பூர்ண ரூபி, பூர்ணமான அந்த விஷ்ணு பகவான் எப்படி இந்த குலத்தில் வந்து இவருக்கு பிறந்தார்? भगवान् वर्तते प्रभुः अव्ययः नारायणः सुरश्रेष्ठः युगादिः सर्वदारकः. ஸோ கஸ்ய நிதேஷாத், யாருடைய அந்த ஆர்டர்னால நிதேஷம், அவர் யார் சொல்லி? பகவான் வர்த்ததே பிரபு அவ்யயக, பகவான் வந்து இந்த மாதிரி வரத்துக்கு யார் சொல்லி, யார் காரணம்? அவர் எப்படி வரத்துக்கு யாரோ ஒருத்தர் காரணமாக இருக்கணுமே. அவ்யயக, அவ்யயகன்னு அழிவில்லாதவர், அவிகாரியாக அழிவற்றவரான பகவான் இப்படி கூட அவதாரம் எடுத்து வராரே, அது யார் காரணம்? யாருடைய ஆர்டர்னால வரார்? சுரஸ்ரேஷ்டகா நாராயணர், தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான தலைவராக இருக்கக்கூடிய அந்த நாராயணன். யுக ஆதிகி, ஸோ யுகத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவர், யுகத்தில் ஆதியில் இருக்கக்கூடியவர். சர்வதாரக்காக, எல்லாத்தையும் தரிக்கிறார், எல்லா வயத்தில் குச்சியில் தான் எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கார். அப்படி யுகத்திலே ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா யாருடைய ஆர்டர் பேரில் இப்படி அவதாரம் எடுக்கிறார்னு கேட்குறேன். संसदनं त्यक्त्वा कर्मवान् इव मानुषे करोति जननं कस्मात् अत्र मे संशयः महान्. ஸோ சதனம் தியக்துவா, சதனம்னா அவருடைய பிளேஸ், அவருடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு கர்மவான், அதாவது கர்மத்தை உடையவர் போல, அவருக்கு ஏதோ கர்மம் இருக்கிற மாதிரி மனித குலத்தில் தோன்றுகிறார். கதம், அது எப்படி தோன்றுறார்? கரோதி ஜனனம் கஸ்மாத், அவருக்கு எதுக்கு ஜனனம் இப்படி வருது, வாழ்க்கையை இப்படி பிறக்கிறார் அவர். அத்திரமே சம்சயோ மகான், எனக்கு பயங்கர சந்தேகமாக இருக்குது, அவருக்கு எதுக்கு இந்த மனித ஜென்ம பிறவியே ஏற்படுறது, அப்போ ஏற்பட்ட விஷ்ணுவுக்கு கேட்குறேன். मानुषदेहं तु करोति च विडम्बनं भावान् नानाविधान् तत्र मानुषे दुष्टजन्मनि. ஸோ மானுஷ தேகம் கரோதி, மானுஷ தேகத்தை எடுத்துக்கொண்டு மனித வடிவம் எடுத்துட்டு அடைந்து கரோதிச்ச விடம்பனம், நிறைய விளையாடுறார். விடம்பனன்னு ஆச்சரியம் தரக்கூடிய லீலைகள்லாம் அவர் பண்ணுறாரு இப்படி பூமியில் வந்து. ஸோ பிராப்பிய பகவான் நானாவிதான் தத்ர, பலவிதமான விளையாட்டு, அவருடைய விளையாட்டுக்கு அழகிலா விளையாட்டுன்னு சொல்கிற மாதிரி கிருஷ்ணர், அதுவும் கிருஷ்ணராக வந்து ஏகப்பட்ட லீலைகள். ஸோ அப்படி பலவிதமான நானாவிதான், அப்படி பலவிதமான ஆச்சரியத்துக்குரிய காரியத்தெல்லாம் பண்ணி தத்ர மானுஷே துஷ்ட ஜென்மனி, அதாவது துஷ்டமான பிறவி இது, ஏன்னா தோஷமான பிறவி. வைகுண்டத்தோட பிறவி எப்படி, வைகுண்டத்தில் இருக்கிறது எப்படி, இந்த மனித பிறவி எடுக்கிறது, இப்படிப்பட்ட துஷ்ட ஜென்மத்தில் பிறந்து பலவிதமான விளையாட்டுகள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காரே. காட்டுற லீலையாகட்டும், அப்புறம் பிரம்மாவை ஒரு மோகத்தில் ஆழ்த்தரக்கூடிய பாவமாகட்டும், அந்த ஒரு பாவம், அந்த ஒரு கருத்து, அப்படி எடுக்க வேண்டியதான். ஸோ இப்படி பலவிதமான பாவங்களை எடுத்து அவர் விளையாடினாரேன்னு எடுக்கணும். ஓகே.
सुखं दुःखं भयं नृणां दैन्यम् आर्जवम् एव च दुष्कृतं सुकृतं च एव वचनं हननं तथा அடுத்தது 3 ஸ்லோகம். ओके ओके पोषणं चलनं तापः विमर्शश्च विकर्तनं लोभः दम्भः तथा मोहः कपटः शोचनं तथा एते च अन्ये तथा भावाः मानुष्ये सम्भवन्ति ஸோ இந்த பாவாக மானுஷே சம்பவந்திகி, மனிதர்களுடைய சுபாவத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட்டு கொடுக்குறார், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மனிதனாக பிறந்தவர்களுக்கெல்லாம் காமம் உண்டு, ஆசை உண்டு, கோபம் உண்டு. அமர்ஷாங்கிறது மன்னிக்க முடியாத கோபம். அமர்ஷான்னு சொன்னால் மன்னிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கோபம். அப்புறம் சோகம் இருக்குது, வைரம் விரோதத்தனம் இருக்குது, ஒருத்தனை பிடிக்கிறது பிடிக்காது அப்படிலாம் இருக்குது. பிரீத்தி, ஒருத்தன் மேலே ஆசை இருக்குது. கர்ஹிச்சித்து எங்கேயாவது ஒரு அன்பு இருக்குது, எங்கேயாவது எதிர்த்தனம் இருக்குது. அப்புறம் சுகம் இருக்குது, துக்கம் இருக்குது, பயம் இருக்குது. நிருணாம் தைன்யம், நிருணாம் மனிதர்களுக்கு அந்த மாதிரி தைன்யம் தீனத்தன்மை, ஒரு டிப்ரெஷனில் வந்துடுறான்னு சிலப்போ, அப்படி தீனமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஆர்ஜவம், சிலப்போ நேர்மை இருக்குது. இதெல்லாம் மனிதனோட சுபாவங்கள். துஷ்கிருத்தம் சுக்ருத்தம், அதாவது கெட்டது பாவங்கள், புண்ணியங்கள். சுக்ருத்தம்னு புண்ணியங்கள். ச ஏவ வச்சனம் ஹனனம் ததா, வச்சனம்னா இது திட்டுறது, பிரத்தியாரை நிதிக்கிறது, இந்த மாதிரி வச்சனங்கள் பேசுறது. ஹனனம் கொல்றது. அப்புறம் போஷணம், நன்னா பாலிக்கிறது, ஒருத்தரை காப்பாற்றுறது, ரட்சணம் பண்ணுறது. சலனம்னு அவளுடைய சாரித்திரியம், அவளுடைய நடவடிக்கை. தாபகன்னு தப்பிச்சு போகிறது. அப்புறம் விமர்சகன்னு ஆராய்ந்து அறியக்கூடியது. அப்புறம் விகத்தனம்னா புலம்புறது, ஏதோ ஒரு காரியம் நடக்கலைன்னா அதையே சொல்லி புலம்பின்னு இருக்கிறது, விகத்தனம். அப்புறம் லோபக, ஆசை வருது. தம்பக, நான் பெரியவன்கிற டாம்பிகம். மோகக, ஒரு மயக்கம். அப்புறம் கபட்டக, வஞ்சகம் பண்ணுறது. சோச்சனம் சொன்னா இது அப்படியே கவலைப்படுறது, ஒரே சுச்சக, அதுலேருந்து சோச்சனம், கவலைப்படுறது. ததா ஏதேச்ச அந்நே ததா பாவாக, இப்படிப்பட்ட பாவங்கள், இப்படிப்பட்ட ஒரு பலவிதமான சுபாவங்கள் மனிதனுக்கு உண்டு. மானுஷே சம்பவந்திகி, மனிதனாக பிறந்தா இதெல்லாம் உண்டே. ஸோ இதெல்லாம் இல்லாத வைகுண்ட பிறவை விட்டுட்டு பகவான் கிருஷ்ணராக பூமியில் வந்தாரேன்னு தான் கேட்குறாரு இவர். இவ்வளோ சுபாவம் மனுஷனுக்கு உண்டே, மனிதனாக பிறந்தால் இதெல்லாம் வேறு அனுபவிச்சாகணுமே கேட்குறாருங்க. பகவான் விஷ்ணு இந்த வைகுண்ட சுகத்தை விட்டுவிட்டு அனஸ்வரம்னா நாசமே அடையாத, நஸ்வரம்னு நாசமாகுது, அனஸ்வரம் நாசமே ஆகாது, அப்படி தொடர்ந்து சுகம். அப்படிப்பட்ட சுகமான அந்த வைகுண்டத்தை விட்டுவிட்டு விஷ்ணு தெக்துவா, அதை விட்டுட்டு கதம் மானுஷம் ஜென்ம கரோதி, ஏன் இப்படி மனித அவதாரம் ஏன் எடுக்கிறார் அவர்? பாவைஹி தைஹி இந்த பாவங்கள்லாம், காமம் ஒரு பக்கமாக விரட்டுறது, குரோதம் ஒரு பக்கமாக விரட்டுறது, இப்படி இந்த விரட்டக்கூடிய நம்மளை அப்படியே ஒரு மனுஷனை அந்தந்த நேரத்தில் அந்தந்த சுபாவம் ஆட்கொண்டு நம்மளை விரட்டின்னு இருக்கு. இப்படி விரட்டக்கூடிய இந்த சுபாவங்களை கொண்ட மனித பிறவியை அவர் ஏன் எடுத்தார்? மானுஷம் பிராபிய கிம் சுகம், மனித பிறவி அடைஞ்சனால என்ன சுகம் இருக்குது? புவி ஜென்ம முனீஸ்வர, இந்த பூமியில் ஜென்மம் எடுக்கிறதுல என்ன லாபம் இருக்குது? கிம் நிமித்தம், எந்த காரணம், என்ன நிமித்தத்துக்காக? சாட்சாத் ஹரிஹி, பகவானாகப்பட்ட ஹரியே கர்ப்பவாசம் கரோதி வை, கர்ப்பவாசத்தில் ஏன் அவர் வரார்? இவ்வளோ பெரிய துக்கமான கர்ப்பவாசம், நரகம் போடுற வாசத்தை அவர் ஏன் பண்ணுறார்? गर्भदुःखं जन्मदुःखं
बालभावे तथा पुनः यौवने कामजं दुःखं गार्हस्थ्ये अतिमहत्तरम्. ஸோ கர்ப்பவாசமே ஒரு துக்கம், அப்புறம் பிறந்தப்புறம் துக்கம், பாலபாவே சைல்ட்ஹுட் டேஸில் அது இன்னும் கஷ்டம், அதுக்கப்புறம் எவ்வனே காமஜம் துக்கம், எவ்வன வயசாகிடுது அப்போவும் துக்கம் தான். ஏன்னா யாரோ பொன் பின்னாடி அலையிறான், அந்த மோகத்திலே ஆழ்ந்து போயிடுறானா, அதனால எவ்வன பருவத்திலே அது ஒரு துக்கம், அவள் வேண்டான்னு போயிடுவாள். கார்கஸ்தியே குடும்பத்தை பின்ன பரணம் பண்ணுறது கஷ்டம் இல்லையா, குடும்பத்தெல்லாம் நிர்வாகம் பண்ணுறது அதிமகத்தரம் துக்கம், அது அவ்வளோதான். அது இதெல்லாம் தாண்டி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது இன்னும் பெரிய பெரிய துக்கமாக இருக்குது. कथं स भगवान् विष्णुः அவதாரான் புனః புனः. கரெக்ட். இங்கே அவதாரான் தான் இங்கே. ஓகே. துக்கா ஏதானி துக்கானி, இப்படி பல துக்கமும் இருக்கக்கூடிய மனித ஜென்மத்தில் த்விஜசத்தம வியாசரே அவாப்னோதி ஏன் அடையிறார், இந்த மனித பிறவி ஏன் அடைகிறார்? பகவான் விஷ்ணு கதம், எப்படி இந்த பகவான் ஆகப்பட்டவர் இந்த வரார், அவதாரான் புனக, சரி ஒரு வாட்டி அவதாரம் பண்ணால் பரவாயில்ல, திருப்பி அவதாரம் எடுக்கிறார். இப்படி பல அவதாரங்கள் திருப்பி கஷ்டப்படுறதுக்குனே வராரே ஏன்? ராம அவதாரம் ஹி ஹரினா பிரம்மயோனினா துக்கம் மகத்தரம் பிராப்தம் வனவாசே அதிதாருணே. ராமாவதாரம் எடுத்தாரே ஹரி விஷ்ணு பிரம்மயோனினா. ஸோ அந்த பிரம்மயோனிங்கிறது ஒரு பகவானாகப்பட்ட அந்த பிரம்மம், அந்த அப்படிப்பட்ட அவர் ஒரு யோனியில் போய் பிறந்து ராமாவதாரம் எடுத்தாரே, மகத்தரம் துக்கம் பிராப்தம். அந்த சமயத்தில் அவருக்கு எப்பேற்பட்ட துக்கம் வந்தது, வனவாசத்தில் அதிதாருணே, கொடிய துக்கம் வனவாசம் பண்ணும்போது ஏற்பட்டதே. विरहजं दुःखं संग्रामश्च पुनः पुनः कान्तात्यागः अपि अनेन एवम् अनुभूतः महात्मना. சீதா விரகஜம் துக்கம், சீதாவோட விரகம், சீதையை பிரிஞ்சு விடுறார் அந்த வனவாசத்தில் இருக்கும்பொழுது, அது எப்பேற்பட்ட துக்கம். சங்கிராமஷ்சா புனக, திருப்பி போரிட வேண்டியது. ஜனஸ்தானத்தை ஒரு போரிட்டார்னா திருப்பி அங்கே போய் ராவண யுத்தம், பெரிய யுத்தம், அதை பண்ண வேண்டியிருந்தது. ஸோ காந்தா தியாக, காந்தா தன்னுடைய இதை திருப்பி பிரிஞ்சார். சீதையை திருப்பி நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமே யாரோ ரஜகன் சொன்னான்ட்டு அவர் திருப்பி பிரிஞ்சார், தியாகம். அப்படி அனேன ஏவம் அனுபூதக, அனேன இந்த ராமரால் மீண்டும் மீண்டும் அனுபூதக அனுபவிக்கப்பட்டது மகாத்மாவான ராமருக்கே ஏற்பட்ட துக்கம் வந்ததே. तथा कृष्ण अवतारे अपि जन्म रक्षा गृहे पुनः गोकुले गमनं च एव गवां चारणम् इति उत. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் கூட ரட்சாகிரகே இது ஜென்ம, அதாவது என்னது ஜெயில், ரட்சாகிரகம்னு எல்லாரும் ரட்சைக்காக போடப்பட்டிருப்பா, 4 பக்கமும் ஆட்கள் அங்கே காவல் காத்துட்டுருப்பா. அப்படிப்பட்ட ஜெயிலில் அவருடைய ஜென்மம் ஏற்பட்டது, ஜெயிலில் வாசம். அப்புறம் கோகுலே கமனம், உடனே அந்த இடத்துல இருக்க முடிஞ்சது, அடுத்த செகண்டு கோகுலத்துக்கு போயாச்சு, அங்கே போய் வசிக்க வேண்டியது. கவாம் சாரணம், அங்கே போய் பசு மேய்க்க வேண்டியது பகவானுக்கு. இப்படியெல்லாம் கஷ்டங்களை அவளும் அனுபவிச்சாளே. हननं
कंसस्य हननं कष्टात् द्वारकागमनं पुनः नाना संसार दुःखानि भुक्तवान् भगवान् कथम्. ஸோ கம்சசிய ஹனனம், கடைசியில் கம்சனை கொல்ல வேண்டியதாக போச்சு. கஷ்டாத் துவாரகா கமனம், அப்படி கஷ்டப்பட்டு அவனை கொன்று துவாரகைக்கு வர வேண்டியது. திடீர்னு பார்த்தா நான் நாட்டில் சண்டைக்கு வந்துட்டாலே எவனன் வந்து காலை எவனன் வந்துடுறான். உடனே அப்படியே நாட்டை ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக போச்சு பகவானுக்கு. ஸோ அப்படி கஷ்டத்தினால உடனே அந்த துவாரகை பட்டணத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இதெல்லாமே ஏற்பட்டது. நானா சம்சார துக்கானி, இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பகவான் புக்தவான், பகவானே அனுபவிச்சாரே. கதம், ஏன் அவரால் அனுபவிக்க வேண்டி வந்தது. प्रतीक्षेत मुक्तः दुःखानि ज्ञानवान् संशयं छिन्दी सर्वज्ञ मम चित्त प्रशान्तये. துக்கானி ஸ்வேச்சையா, இந்த துக்கத்தெல்லாம் தானே விரும்பி அவதாரம் பண்ணி தானே விரும்பி இதை அனுபவிச்சார். ஸோ ஞானவான் ககா பிரதீட்சேத, யாராவது அறிவாளி இதெல்லாம் மாதிரி இது மாதிரிலாம் எதிர்பார்த்து பண்ணுவாளா? யாராவது பண்ணுவாளா? இந்த விஷ்ணு இந்த மாதிரிலாம் பண்ணினாரு. ஸோ முக்த சம்சயம் சிந்தி சர்வஜ. ஸோ பிரதீட்சேத முக்தக, அதாவது அதுலேருந்து திருப்பியும் அதை எதிர்பார்த்து அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுதலை அடைஞ்சு இப்படி ஒரு கஷ்டங்களையும் அனுபவித்து அதை விட்டு இந்த மாதிரிப்பட்ட சம்சயம் எனக்கு நிறைய வருது. சர்வஜ, எல்லாம் அறிந்தவரே, சம்சயம் சிந்தி, என்னுடைய சந்தேகத்தை தீருங்கள். மம சித்த பிரசாந்தையே, மனசு கொந்தளிச்சுட்டு இருக்கு, இப்படி பல டவுட்டில் மனசெல்லாம் கொந்தளிக்கிறது. எனக்கு அது அமைதியான என்னுடைய மனசு இந்த சந்தேகம் நீங்கணும், அதை நீங்கள் தீருங்கள்னு கேட்குறேன். व्यासौ उवाच कारणानि बहूनि अत्र अपि अवतारे हरेः किल सर्वेषां च एव देवानाम् अंश अवतरणेषु अपि. ஸோ பகூனி, பல காரணங்கள் இருக்குப்பா. பகவான் வரணும்னா பல காரணங்கள் இருக்குது. ஹரேஹே கில, ஹரியோடைய அவதாரம் ஏற்படுறதுக்கு காரணங்கள்லாம் பலதும் சொல்லலாம் நம்ம. சர்வேஷாம் செய்வ தேவானாம், தேவர்களுக்கும் அது மாதிரி இந்த ஒரு குரங்கா பிறக்கிறது, இவரோடு கூட யாதவர்களோட குலத்தில் பிறக்கிறது, இப்படிக்கெல்லாம் அவளுக்கும் கூட அம்சாவதாரம், பகவானுடைய அம்சாவதாரமாக அவளும் வரா. ஸோ அதுக்கும் காரணங்கள் இருக்குது. சர்வேஷாம், எல்லாத்துக்குமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. वसुदेव अवतारस्य कारणं शृणु तत्त्वतः देवक्याः च एव रोहिण्या अवतारस्य कारणम्. வசுதேவ அவதாரசிய, அப்படி கஷ்யப்பர் வசுதேவராக பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் சொன்னேன், இனிமேல் தான் காரணத்தை சொல்ல போகிறார். வர்ணனோட சாபம்னு சொல்லிட்டார். எந்த விஷயத்தில் சாபம் கொடுத்தாரெலாம் பின்னாடி தான் வருது கதை. ஸோ அவருடைய காரணத்தை சுணு தத்துவத்தை நான் உள்ளபடி சொல்கிறேன், கேளு. தேவக்கியாக, அது மாதிரி தேவகிக்கு ஏதோ ஸ்பெஷல் பாபம் இருந்தது. அவளும் பிறக்கணும்னா கஷ்யபருக்கு கொடுத்த சாபத்தினாலே அவள் பிறக்கலை, அவளுக்கு தனியாக ஒரு சாபம். ஸோ தேவக்கியாக ச ஏவ, அவளுக்கும் ஒரு சாபம். ரோஹிணிக்கும் ஒரு சாபம். இப்படி அவதாரசிய காரணம், அவெல்லாம் வரத்துக்கு ஒவ்வொருத்தருக்குமே காரணம் இருக்குது. தேவர்கள் வரத்துக்கு காரணம் இருக்குது சொன்ன மாதிரி தேவகி ரோஹிணியா அவள் வரத்துக்கும் காரணம் உண்டு. एकदा कश्यपः श्रीमान् यज्ञार्थं धेनुम् आकरत् याचितः अयं बहुविधं न ददौ धेनुम् उत्तमाम्.
ஒரு முறை ஏகதா ஒரு முறை கஷ்யபக ஸ்ரீமான் ஸ்ரீபொருந்திய கஷ்யபர் யஜ்ஞார்த்தம் எனக்கு யாகம் பண்ணணும். வர்ணட்டு தானே குதிரைகள்லாம் நிறைய இருக்குது, எல்லோரும் வர்ணட்டு தான் போயிடுவான், குதிரை ஓடுனா வர்ணட்டு போயிடுவான். ஸோ வருணனை போய் கேட்டிருக்காரு. இங்கே அவன் பசு கேட்டிருக்காரு, யாகத்துக்கு பசு கேட்குறான். அப்போ எல்லாமே அவன் வச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ யாக பசுவாக எனக்கு தேனும் ஆகிறது ஒரு பசுவை தான் நான் அதை வச்சு எல்லாம் யாகமெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கொண்டு தரேன்னு திருப்பி கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வந்திருக்கார். யாச்சித்தக அயம் அவர் இந்த மாதிரி வர்ணன்ட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்து பகுவிதம் ந ததவ் தேனும் உத்தமம் அந்த உத்தமமான ஒரு பசு அதை வந்து பல விதமாக கேட்டுட்டு திரும்பியே கொடுக்கல. என்ன ததவ் திரும்பி கேட்கும் போதெல்லாம் எதா சால்ஜாப் சொல்லி திரும்பி கொடுக்கலை வர்ணனுக்கு. வர்ணன் இந்த மாதிரி கொடுத்து ஏமாறுறான். ஏற்கனவே நம்ம ரோஹிதனோட கதையில் படித்தோம், ஹரிச்சந்திரனோட கதையில் இந்த மாதிரி தான் வந்து கேட்பான், குழந்தை பிறந்து உனக்கு தரேன்னு சொல்லுவான், தரமாட்டான் ராஜா. वरुणः तु ततः गत्वा ब्राह्मणं जगतः प्रभुं प्रणम्य उवाच दीनात्मा स्वदुःखं विनयान्वितः. ब्रह्माणं வருணக து ததோ பிரம்மாணம் பிரம்மா. ஸோ வர்ணம் என்ன பண்ணா, இவன் போய் காட்டான் கொடுக்கலையா, சரி பிரம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட்டு. ஸோ பிரம்மாட்ட போய் சொன்னார், கத்வாக பிரம்மாண்டம் ஜெகதக பிரபும் ஜெகத்துக்கெல்லாம் பிரபுவான பிரம்மாட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு பசுவை தரமாட்டேங்கிறார். பிரணம்ய உவாச்ச தீன ஆத்மா ரொம்ப தீனமாக இருக்கார். முக்கியமான பசு அது காரணம் அது போயிடுது. ஸோ ரொம்ப தீனமாக ஸ்வதுக்கம் வினயான்விதக வினயத்தோடு அந்த தன்னோட முறையிட்டான் பிரம்மாட்ட போய். किं करोमि महाभाग मत्तः असो न ददाति कां शापः मया विसृष्टः अस्मै गोपालः भव मानुषे. மகாபாகன் மகாபாகியமுடையவரே வர்ணா கிம் கரோமி மத்தக சாரி இவன் வர்ணன் சொல்கிறார். மகாபாகன்னு பிரம்மா கூப்பிட்றார். அப்போது பிரம்மாவே மகாபாகியமுடையவரே நான் என்ன பண்ணுறது, மத்தக அசௌ எங்கிட்டிருந்து இந்த கஷ்யபர் வாங்கிட்டு போனதை ந ததாதி காம் திரும்பி தரமாட்டேங்கிறார். அந்த பசுவை எனக்கு திரும்பி தரமாட்டேங்கிறான். நான் கேட்டாச்சு ஷாபகாமயா விசிஷ்டம், அதுக்கு நான் சாபம் கொடுத்துட்டேன்னுக்கிறேன். பிரம்மாட்ட வந்து நான் அவன் தரலைன்னு உடனே சாபத்தையும் கொடுத்தாச்சு கஷ்யபருக்கு. விசிருஷ்டகன்னு நான் கொடுத்தேன், சாபத்தை கொடுத்தேன். கோபாலக பவ மானுஷே மனித பிறவி எடுத்து பசுக்களை மேய்ப்பவனாக ஆகு. ஸோ கோபாலகனே அது பசுக்களை மேய்ப்பவனாக, அதான் வசுதேவர் அந்த யாதவ குலத்தில். ஸோ நீ பவ அப்படி ஆகுவாய் அப்படின்னு நான் சாபத்தை கொடுத்தேன் இவருக்கு கஷ்யபருக்கு. अपि तत्र एव भवेतां च अधिदुःखिते यतः वत्सा रुदन्ति अत्र मातृहीनाः सुदुःखिताः. பாரியத்வே அவள் பொண்டாட்டியிலையும் சபிச்சுட்டேன்றார். அங்கேயே நான் அவளையும் சபிச்சேன். பவேதாம் ச அதி துக்கிதே ரொம்ப துக்கமான பிறவியை நீங்களும் எடுங்கோ அப்படின்னு ஆகுங்கள். யதக வத்சா ருதந்தி அத்திர எப்படி அந்த மாத்ருஹீனாக அம்மாக்களை இழந்த அந்த கன்றுகளெல்லாம் எப்படி அழுமோ அது மாதிரி நீங்களும் அழற மாதிரி ஒரு ஜென்மத்தை எடுங்கோன்ட்டார். ஸோ வத்சா எப்படி வத்சான கன்றுக்குட்டிகள் மாத்ருஹீனாக அம்மா இல்லாத குழந்தைகள் அழற மாதிரி ரொம்ப துக்கத்தோடு உள்ள பிறவியை நீங்களும் அடையுங்கள்னு சாபம் கொடுத்தேன். वत्सा अदितिः तस्मात् भविष्यति धरातले कारागार निवासा च तेनापि बहु दुःखिता. ஸோ மிருதவத்சா அதிதி வந்து தன்னுடைய 6 குழந்தைகள் போயிடுத்தேன். பிறந்த உடனே கம்சன் தூக்கி அடித்து கொண்டுட்டானே குழந்தைகளை. ஸோ அப்படி குழந்தைகளை இழந்தவளாக மிருதவத்சா அதித்தி அந்த பிறவி. தஸ்மாத் பவிஷ்யதி தராதலே அவள் பூமியில் பிறப்பாள். காராகார நிவாசா ஜெயிலில் வசிப்பாள். ஜெயிலில் இருந்து குழந்தைகள் எல்லாம் பறி கொடுத்து அப்படி இருப்பளவள்.
ந ச தேன அப்பி பகுதுக்கிதா, அவளும் அந்த துக்கத்தோடு ஜெயில்வாசத்தை அனுபவிக்கணும். காஷ்யபரோட அவளும் அனுபவிக்கணும் துக்கத்தோட. यादोनाथस्य पद्मभूः समाहूय मुनिं तत्र तं उवाच प्रजापतिः. ஸோ தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா. ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே யார் பிரம்மா, யார் வியாசர் இங்கே சொல்லிட்டு இருக்கார். ஜனமேஜென்ட்டு சொல்கிறார் அந்த கதையை. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்ட யாதோநாதஸ்யன்னு யாதஸ்ன்னு சொன்னால் அது நீர்வாழ் மிருகங்கள்னு அர்த்தம். யாதசாம் பதிகின்னு வருணனுக்கு ஒரு பேர். நீர்வாழ் மிருகங்களுடைய தலைவனே யாதசாம் பதிகி அப்படின்னு அர்த்தம். அதாவது அவன் ஜலத்தோட கடவுள் தானே வர்ணன். ஸோ அதனால அந்த நீர்வாழ் மிருகங்களுக்கும் அவனே தான் தலைவன். அதனால தான் யாதோநாதகன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த மீன்வாழ் மிருகங்களுடைய தலைவனான வர்ணனுடைய அந்த வார்த்தைகளை பத்மபூஹு ஸ்ருத்வா. ஸோ பத்மபூகுங்கிறது யார்? பிரம்மா அதை கேட்டுவிட்டு முனிம் தத்ர சமாகூய ஆறு கஷ்யபரை கூப்பிட்றார். பாப்பா பிரம்மலோகத்துக்கு வாங்க, இவன் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம் பேரில் அப்படின்னு இந்த கஷ்யப முனிவை கூப்பிட்டு தம் உவாச்ச பிரஜாபதிஹி. ஸோ அந்த பிரஜாபதியான அந்த பிரம்மா அந்த கஷ்யபரை பார்த்து சொன்னார். कस्मात् त्वया महाभाग लोकपालस्य देनवः रताः पुनः न दत्ताः च किम् अन्यायं करोषि च. மகாபாகியமுடைய கஷ்யபா, கஸ்மாத் துவயா லோகபாலசிய தேனவக, லோகபாலனாக வர்ணன் ஒரு லோகபாலர் இல்லையா? 8 லோகபால அஷ்டதிக் பாலகரில் ஒருத்தர் வர்ணன். ஸோ இந்த லோகபாலனான வர்ணனுடைய பசுக்களை நீ வாங்கிட்டு போய் கஸ்மாத் எதனால் துவயா ஹிருதாக அபகரிச்சின்னு வச்சுட்டுருக்கேன். நீ ஒன்ஸ் கொடுக்கலைன்னா நீ அபகரித்த மாதிரி ஆயிடுது. அதனால் கேட்டு வாங்கினாலும் நீ இப்போ அபகரித்த மாதிரி ஒரு குற்றத்தில் இருக்க. நீ புனர்ன தத்தாஷா, நீ மீண்டும் கொடுக்கவே இல்லை. அவங்ககிட்ட எடுத்துன்னு வந்துட்டு திருப்பி கொடுக்கவே இல்லை. கிம் அந்நியாயம் கரோஷிச்சா, என்ன அநியாயம் பண்ணுற நீ அப்படின்னு கஷ்யபரை பார்த்து பிரம்மா கேட்டார். महाभाग परवित्त अपहारणं कृतवान् कथम् अन्यायं सर्वज्ञः असि महामते. மகாபாக கஷ்யபரே, ஜானன் நியாயம், உனக்கு நியாயமெல்லாம் தெரியும், நான் சொல்லித்தர வேண்டியதே கிடையாது. நியாயமெல்லாம் தெரிஞ்சுட்டும் பரவித்த அபகரணம், பிறத்தியாரோட சொத்தை அபகரிக்கிறது, தெரிஞ்சுட்டே அபகரிக்கிறது. கிருத்தவான், நீ செய்திருக்காய். கதம் அந்நியாயம் சர்வஜோசி, நீ உனக்கு எல்லாமே தெரியும், எந்தெந்த குற்றம் பண்ணால் என்னென்ன பாவம் கிடைக்கும் எல்லாமே தெரியும். மகாமதே, மகா புத்திசாலினி. அப்படியும் நீ இந்த மாதிரி அநியாயத்தை எப்படி பண்ணினாய் நீ கேட்குறேன். அடுத்த 2 லைன் படிச்சுங்க. சர்வதா ஏவ அதிகஹ அஹோ ஏவ இல்லை, சர்வதா ஏவ அப்படி பிரிங்க. அதை சர்வதா ஏவ ஆல்வேஸ். அஹோ லோபஸ்ய மகிமா, ஐயோ இந்த லோபத்துக்கு எப்படிப்பட்ட மகிமை இருக்குப்பா, என்ன ஆசை,
இந்த பசுவை அபகரிச்சுன்னு வச்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட லோபம், இதன் லோபத்தோட மகிமைன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது? மகத்தோப்பினா முஞ்சத்தி, பெரியவாளை கூட விட்டுவிட்ரு இல்லையே. இந்த லோபம் வந்து பெரியவாளையும் நன்னா பிடிச்சுன்னு விடுறதே, எப்பேற்பட்ட லோபம் இது. ஸோ பெரியவா மகத்தக அப்படின்னா முஞ்சத்தி விட மாட்டேங்கிறது. அவாக்கிட்ட கூட அந்த லோபம் இருக்குது. லோபம் நரகதம், ஆனால் அந்த லோபம் இருந்தால் நரகத்துக்கு தான் போனோம். அது நரகத்தை கொடுக்கக்கூடியது. நூனம் நிச்சயமாக. பாப ஆக்கரம் அப்படி படிங்க. பாப ஆக்கரம், ஆக்கரம்னா மைண்ட், பாபத்தின் சுரங்கம் அது. ஸோ அசம்மதம், யாருக்குமே அது ஒத்துக்க முடியாது, எல்லாரும் சம்மதிக்க முடியாது. லோபம்ங்கிற குணம் வந்து ஒத்துருக்குமே வேண்டாத குணம், அது யாராலும் சம்மதிக்க முடியாத அப்பேற்பட்ட குணம், நரகத்தை கொடுக்கக்கூடியது, பாபத்துடைய மைனாக இருக்கக்கூடியது. கஷ்யபகாபி, ஈவன் ஒரு கஷ்யப்பர் கூட நத்தம் தியக்தும் சமர்த்தகா, அந்த லோபத்தை விட முடியலையே. கஷ்யப்பரால் கூட அந்த லோபத்தை விட முடியல. லோபத்தை வந்து பிடிச்சிக்கிறதே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கு. அதோட மகிமைன்னு என்னன்னு சொல்கிறது? கிம் கரோமி அகம், நான் என்ன பண்ணுறது இப்போது? சர்வதா ஏவ அதிகா தஸ்மாத் லோபகா, எல்லாத்தையும் விட அந்த லோபம் வந்து ரொம்ப உயர்ந்த பொசிஷன் அது. எல்லாத்தையும் விட மேலே நிற்கிறது, யாரையும் விடாமல் பிடிச்சிட்டு. அதனால எல்லாத்தையும் விட அது உயர்ந்தமாக ஒரு உயர்த்தனத்தில் போய் இருக்குது. வை கலிதகா மயா, அப்படி தான் நான் டிசைட் பண்ணுறேன்றார். வை கலித்தகன்னு ஐ ஹவ் டிசைடட். இந்த லோபம் தான் இருக்கிறதுலே கஷ்டம், எல்லாரையும் பிடிச்சிக்கிறது அதை விட தான் ரொம்ப கஷ்டம்னு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாருன்னு இங்கே வியாசர் சொல்லிட்டு இருக்கார் கதையை. सर्वं जगदम्बार्पणमस्तु।